ராமானுஜாரியாக ஸ்ரீமதி நிர்மாந்த மகாதேசியார் திருவனந்தபுரம் தேசிய பிரம்மோத்சவத்தில் நடந்த ஒரு உபன்யாசத்தில் இன்று திருத்தேர் சுவாமி 5 அமுதாச்சாரிய உபன்யாசம் நடந்தது. சுவாமியிடம் பெருமாளுக்கு எழுதிவிட்டு அன்வைக்குமாறு பிரார்த்தனை. यस्याभवद्भक्तजनार्तिहं त्वत्तमन्ये श्रीचार्यदूर्णं सभ्येवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीसम्मं शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो केसरी दत्तां सदा हृदि लक्ष्मीनेत्रोत्पलश्रीशततपरिचयादेशसम्वर्धमानः आधीनाळीकरिङ्कन् मधुकरपटली दत्तहस्तावलम्बः अस्माकं सम्पदोगान्नविरलतुलसीदामसङ्घातभूमां काळिन्दीकान्तिहारी कलयतु वृषकाळिमा कैटभारेः देवाधिनाथकमलाप्रतिनेशपूर्वां दीप्तान्तरां वकुलभूषणहतमुख्यैः रामानुजः प्रभृतिभिः परिभूषिताग्रां श्लोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये. रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं. श्री நமசபாயி தேசிகனுடைய வார்ஷிகோத்சவம், அதுவும் இந்த திருவகீந்திரபுரத்தில் நம்ம ஐந்தை மாநகரில் யாருக்காக இந்த தேவநாதன் அடியவர்க்கு மையன் எழுந்துள்ளதாக சுவாமி தேசிகனே மங்களாசாசனம் பண்ணுகிறாரோ அப்பேற்பட்ட ஒரு திவ்ய தேசத்தில், அதுவும் சுவாமி தேசிகன் எழுந்துள்ள அவருடைய திருமாளிகையில் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது நிச்சயமாக அடியன் பண்ணின புண்ணியத்தினால இல்லை, ஜென்மாந்திர சுகிருத்த விசேஷத்தினாலையும் பகவத் பாகவத கட்டாட்ச அனுகிரக விசேஷத்தினாலும் மட்டுமே அப்படிங்கிறது தான் சத்தியமானது. எப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் ஆரம்பித்து எப்பேற்பட்ட மகனீயர்கள் எப்பேற்பட்ட மகாத்மாக்கள்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு உபன்யாசம் வாக்தானம் பண்ணின ஒரு இடம், அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அடியனை போல ஒரு சீலமில்லா சிறியவனான என்னை போல ஒருத்தனுக்கும் ஒரு இது கிடைக்கிறதுனா நிச்சயமாக வந்து பாகவதாளுடைய அனுகிரக விசேஷம் தவிர வேற ஒன்றும் அதுக்கு ஹேத்து இருக்க முடியாது அப்படிங்கிறது நிச்சயம். இன்னைக்கு திருத்தேர் உற்சவம், தேர்மூர்ந்து தேசியர்ந்த அந்த தெய்வநாயகன் அதுக்கு சதிரசமாக கொண்டாடப்படுகிற நம்ம சுவாமி தேசிகன் அவருடைய ஒரு திருத்தேர் உற்சவம். என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவருடைய சங்கல்பம் அடியனுக்கு வந்து 3ஆம் உற்சவம் தான் வந்து நியமிச்சிருந்தார் மாமா. ஆனால் அன்றைக்கி இன்னொரு பெரிய மகாவித்வான் வந்திருக்கிற போது இந்த சின்னவன் வந்து இங்கே வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சுவாமிகிட்ட பிரார்த்தித்தேன். பெரியவாளை முன்னாடி பண்ண விடணும், அவள் இருக்கிறப்போ நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அவரை பிரார்த்தித்தேன். சுவாமி காணிம்பாக சுவாமி வந்து அன்றைக்கி அனுகிரகித்தார். அது அவனுடைய சங்கல்பம் போல இருக்குது. இன்றைக்கி தேசிகன் இங்கே எழுந்தருளி இருக்கும்போது அவன் என்ன கட்டாட்சித்து சிக்ஷிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கிறது போல இருக்குது. ஆனால் திருத்தி பணிகொள்ளணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வியாஜத்தை கொண்டு எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பாக்கியம் அமைஞ்சிருக்குன்னு தான் நினச்சிக்கிறேன். அதுவும் இந்த நமக்கு கல்யாணம் அப்படின்னா எது கல்யாணம்? பெருமாளை போய் சேவிக்கிறதா? இல்லை, பெருமாளை போய் சேவிக்கிறதுக்கான புத்தியை கொடுக்குற ஆச்சாரியனுடைய சாமீபியம் இருக்குது, அதுதான் நமக்கு கல்யாணமான நாள். அது மாதிரி இன்றைக்கி சுவாமி தேசிகன் இங்கே எழுந்து நம்முடைய சமீபத்தில் இன்றைக்கி நம்ம மனசில் எழுந்துள்ளிருக்காருன்னு வேறு விஷயம். இங்கே சாட்சாத் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை ரூபத்தில் இங்கே வந்து எழுந்துள்ளிருக்கிற அன்றைக்கி நமக்கு கல்யாணமான நாள். அப்பேற்பட்ட ஒரு தினம் இன்னையோட பூர்த்தியாக நாளைக்கு வந்து தீர்த்தவாரி தினம் அவருடைய மங்களாசாசனங்களாக இருக்கிறதுனால இது கல்யாணத்தோடு பூர்த்தி பண்ணணும். அதுவும் எப்பேற்பட்ட கல்யாணத்தோடு பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய வைபவம், ஒரு தசதின் இந்த 10 நாள் நடக்கிற இந்த துவஜாரோகணத்தோடு நடக்கிற இந்த ஒரு மகோத்சவத்தில் இதை பூர்த்தி பண்ணுறது கல்யாணத்தோடு பூர்த்தி பண்ணணும். சுவாமி தேசிகனே அனுபவித்த கல்யாணமாக இருக்கணும் அப்படின்றதுனால அடியன் என்ன பிரார்த்தித்தேன், இன்னைக்கு சரி பற்பல் கலைவல்ல பாவலன் பண்ணின வைஷ்ணவி பரிணயம் அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்தினேன். ஏன்னா இந்த ருக்மிணி கல்யாணம் அப்படிங்கிறது, வைஷ்மின்னா ருக்மிணி எல்லாருக்கும் தெரியும். அந்த ருக்மிணி கல்யாணம் அப்படிங்கிறது நம்ம சுவாமி அனுபவிச்சிருக்கிற ஒரு பிரகாரங்கிறது ரொம்ப அலாதியானது. எங்கள் சுவாமி ஆச்சாரியனான மன்னார்டி சுவாமி எப்பவும் வந்து பாகவத சப்தாகம் பண்ணுற வழக்கம். பாகவத சப்தாகத்தினுடைய கடைசியில் ருக்மிணி கல்யாணம் மட்டும் எல்லாரும் இந்த பாகவத சப்தாகம் அப்படின்னு பண்ணுற போது ருக்மிணி கல்யாணத்தையும் வந்து அந்த வியாசாச்சாரியால் பண்ணின பிரகாரத்தில் தான் பண்ணுற வழக்கம். ஆனால் ஆச்சாரியம் மட்டும் என்ன பண்ணுவார், ருக்மிணி கல்யாணம் வியாசாச்சார் பண்ணியிருக்கார், சரி அது இருக்கட்டும், அதனுடைய பாகமாக இருக்குது. ஆனால் நம்ம தேசிகன் சுவாமி தேசிகன் பண்ணின பிரகாரத்தில் பண்ணாதான் அது ருக்மிணி கல்யாணம்
அப்படின்னு. அதனால் அடியேன்னு என்ன பண்ண, சுவாமி தேசிகனுடைய கிரந்தமாக இருக்கணும், அவர் அனுபவித்த ஒரு கல்யாண விசேஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால யாதவாபியுதயத்திலேருந்து ருக்மிணி கல்யாண கட்டம் எப்படி நடக்கிறது, சுவாமி எப்படி அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி ஒரு யதாசக்தி யதாமதி சுவாமி கொடுத்துருக்கிற அவகாசத்தில் முடிக்க பார்க்கிறேன். இதில் கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றொன்றும் கேட்க ஒண்ணாதபடி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து ஒருங்கே பல லீலைகளை பண்ணி தர்மாதர்மங்களாம் ஒழுங்குபடுத்தி இந்த தர்மம்னா என்ன அப்படின்னு தானே அதுக்கு ஒரு உதாரணமாக இருந்து காமிச்சு, அதுலேயும் தர்ம சூக்ஷ்மார்த்தங்களை அந்த தர்மத்துக்காக நடத்தி காண்பிப்பதற்காக ஒரு அவதாரமானது முன்னாடி பெருமாள் அவதாரம் பண்ணிட்டான், ராமாவதாரமாக சக்கரவர்த்தி திருமணாக. ஆனால் அதில் இருக்கிற சூக்ஷ்மங்கள்லாம் என்ன அப்படின்ற ஒரு அதெல்லாம் காமிக்கிறதுக்காக வந்தது இந்த கிருஷ்ணாவதாரம். என்ன ராமாவதாரத்தில் அந்த சூக்ஷ்மங்கள் அவ்வளோவா தெரியல. முக்கியமான ஒரு சில விஷயங்கள் என்ன, விசாரத்துக்குரிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, அங்கே ராமன் காட்டுக்கு அனுப்பின அவனை அந்த பிதிருவாக்கிய பரிபாலனம் சரியா அது வேணுமா வேண்டாமா, அந்த இடத்துல சாட்சாத் ராமனே அவதரிச்சிருக்கிற போது தசரதன் அவன் அனுப்பிச்சது சரியா தவறா, அப்புறம் இவன் வாலியை மறைஞ்சிருந்து கொன்னானே அது சரியா தவறா, கும்பகர்ணன் அங்கே இருக்கிற போது வீஷன் மட்டும் ராவணனை விட்டுட்டு இங்கே வந்துட்டானே அது சரியா தவறா, இப்படிலாம் ஒரு சில விசாரங்கள் தான். அதையும் சூக்ஷ்மார்த்தம் பார்த்தா தர்மமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் இந்த கிருஷ்ணன் பண்ணின பல லீலைகள் அதில் தான் நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துருக்கு. அதில் இருக்கிற சூக்ஷ்மமான விஷயங்களையும் தான் எடுத்து காமிக்கணும் அப்படின்னு, அதுவும் தன்னுடைய வாயால் சொன்னால் யாருக்கும் ஏறாது. அதனால் ஒரு பீஷ்மனை கொண்டு ஒரு தர்மத்தை போதிக்க வச்சு, விதுரன்னு சொல்லி அவன் மூலமாக ஒரு நீதியை சொல்லி இப்படிலாம் பல விஷயங்களை நடத்தி காமிக்கிறார். இங்கே இதில் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் தான் மனுஷ ரூபத்திலையும் ஏன பிராணிகளுடைய ரூபத்திலையும் கிருஷ்ணனை கொல்லும் நோக்கோடு வந்த இந்த பூதனாதி பிரகிருதிகள் இருக்காளே அவளுக்கும் மோட்சம் கொடுத்தார். அது தவிர தன்னையே கொல்லும் நோக்கோடு வந்த யமலார்ஜுனாதிகளுக்கும் சாவி மோட்சம்னு அவளுக்கும் ஒரு வாழ்வு கொடுத்தார். அது மாதிரி 2 விதமான பேர்களுக்கும், தன்னை கொல்ல வந்தவர்களுக்கும் சரி தன்னை கொல்ல வந்தவர்களுக்கும் சரி 2 பேருக்கும் ஒரு சத்கதியை காமிச்சவர் நம்ம கீதாச்சாரியன் அப்படின்னு சொன்னான். இந்த பக்தியில் நவவித பக்திகளை பிரகலாதன் எடுத்து காமிச்சான். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்லாம். அந்த சிரவண பக்திக்கு பரீட்சித் மகாராஜனையே உதாரணமாக சொல்லுவாள். அவன் கேட்ட மாதிரி இன்னொருத்தர் கேட்பார், கதை கேட்டவார் இல்லை அப்படி இல்லையா. ஆச்சாரியன் பரிபப்பிரச்ச அப்படின்றது சொன்னது அவன் தான் கேள்வி கேட்டு 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 விஷயங்களை தெரிஞ்சுட்டான் பரீட்சித் மகாராஜன். இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பெருமாள் விபவாவதாரத்தில் இருந்தபோது கல்யாணம் பண்ணிண்டவள் சீதை, அப்புறம் ருக்மிணி. இந்த 2 பேர் மட்டும் பெருமாள் 2 அவதாரங்கள் எடுத்தபோது அவளுடைய விபவாவதாரங்களே இருந்து கல்யாணம் பண்ணிட்டான் அப்படி. ஆனால் அதுக்கப்புறம் அர்ச்சாவதாரத்தையே மோகிச்சு அதிலேயே ஒரு காதல் கொண்டு கல்யாணம் பண்ணிடவள் நம்ம கோதை. அதனால் சொல்கிற வழக்கம் சீதையை காட்டிலும் கோதை மேம்பட்டவள். எதனால் அப்படின்னா, ரங்கநாதன் ஆராத்யன், ராமன் ஆராதகர். ரங்கநாதன் ஆராதனம் பண்ணதுனால இவன் ஆராதகர். அப்போது சீதை ஒரு ஆராதகரை கல்யாணம் பண்ணிட்டா, கோதை ஆராத்தியனை கல்யாணம் பண்ணிட்டா. அப்போது அந்த ஆராத்தியனை கல்யாணம் பண்ணிட்ட கோதை வஸ்தியா, ஆராதகரை கல்யாணம் பண்ணிட்ட சீதை வஸ்தியா அப்படின்னு ஒரு ரசமாக ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. இப்போது இந்த கோதைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த ருக்மிணிக்கும் என்ன ஒரு ஒற்றுமைனா, 2 பேருமே பகவத் குணங்களை கேட்டு அதனாலேயே அவன்கிட்ட காதல் கொண்டு கல்யாணம் பண்ணி கொண்டவர்கள். அதுலேயும் இன்னொரு வித்தியாசம் ஒரு உண்டு, வேறுபாடு உண்டு. என்னென்னா, ருக்மிணி கேட்டதில் ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ருக்மிணி கிருஷ்ணனுடைய விபவாவதாரத்திலேயே இருந்து அவனுடைய குணங்கள்லாம் கேட்டான், அவன் மேலே காதல் கொண்டு அது நியாயமான விஷயம். ஆனால் கோதைன்னு அவன் என்ன பண்ணா, அவன் அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற போது கிருஷ்ணனுடைய குணங்களை தன் தகப்பனாராகவும் ஆச்சாரியனாகவும் இருந்து பெரியாழ்வார் கிட்ட கேட்டு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான். இதை மாதிரி ருக்மிணியும் கோதா பிராட்டியும் 2 பேருமே கண்ணனுடைய குணங்களை கேட்டு மோகித்தவர்கள் அப்படின்னு சொன்ன. அதில் இன்னைக்கு நாம் எடுத்துனது இந்த ருக்மிணி கல்யாணம் அப்படிங்கிறது. இந்த அப்பேற்பட்ட ஒரு ருக்மிணி பிராட்டி கண்ணனை எப்படி ஆட்கொண்டு அத்யுதமான அந்த அவனை கொள்ளுகிறாள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சரித்திரத்தை இன்னைக்கு ஸ்மரிக்க பிராப்தம். அவர்களுக்கு பெருமாள் என்ன ஒரு அவதாரம் எடுத்தாலும், அது விபவாவதாரமாக இருக்கட்டும் இல்லை அர்ச்சாவதாரமாக இருக்கட்டும், 2த்துலேயுமே பிராட்டி கூட கூட அவதரிச்சுடுறாங்க. ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அந்நேஷு தாவதாரேஷு விஷ்ணோரேஷா இல்லையா அனபாயினி
அப்படின்னு சொல்றது விஷ்ணு புராணத்தில். விபவாவதாரமாக இருந்தால் ராமன் அவதரிக்கிறான்னா உடனே சீதா பிராட்டி ஒரு இடத்துல அவதரிச்சுடுறா சீதையா. கிருஷ்ணாவதாரமாக இருந்தால் ருக்மிணி அவதரிச்சுடுறா. அதோட மட்டும் இல்லை, அர்ச்சாவதாரத்திலையும் ஒரு தெய்வநாயகனாக இங்கே எழுத போகிறான் அப்படின்னா உடனே பார்கியா இன்னொருத்தில் அவதரிச்சுடுறா. அங்கே உப்புலியப்பனா எழுறான்னா உடனே பூமி பிராட்டி அவர்கள். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அர்ச்சாவதாரத்திலையும் அவனை விட்டு அகல்வதில்லை. அகலையில்லே நெறியும் என்றுங்கிறது அவனுடைய பரத்துவத்தில் மட்டும் இல்லை, இங்கே சௌலபிய ரூபமாக இங்கே இருக்கிற அர்ச்சாவதாரத்திலையும் இதே தான் நடக்குது. ஒவ்வொரு பெருமாளையும் தானே கல்யாணம் பண்ணிக்கிறான்ற ஒரு விஷயம். இதில் இந்த கண்ணனுடைய லீலையை மட்டுமே பிரதானமாக கொண்டு அவதரித்தது இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து அவதாரிக்க சொன்னாதான் இந்த யாதவாபியம் எப்படி வந்தது சுவாமிக்கு பண்ணினார் அப்படின்றதுக்கான ஒரு அவதாரிக்க புரியும். அபௌருஷேயமான இந்த வேதம் அதை நன்றாக நமக்கு விபாகம் பண்ணி கொடுத்தவர் வியாசாச்சாரியர். அப்படிலாம் பண்ணியும் 17 புராணங்களையும் அவர் நமக்கு சமைத்து கொடுத்தும் அவருக்கு மனசில் ஒரு திருப்தி இல்லையாம், ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன்னா என்னதான் மகாபாரதம் பண்ணாலும் என்னதான் வந்து புராணங்கள்லாம் பண்ணாலும் எல்லாம் கலந்து ஒரு மிശ്ரமாக இருக்குது. ஒரு கண்ணனை மட்டும் அவனை மட்டும் அவனுடைய குணங்களை மட்டும் கல்யாண குணங்களை மட்டும் அனுபவிக்கிறது நாம் இன்னும் ஒன்றும் பண்ணலையேன்ற ஒரு தாபம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துதான். அதை போய் கேட்டபோது தான் நாரதர் சொன்னார், நீ கண்ணனுடைய அவனுடைய கல்யாண குணங்கள் அவனுடைய லீலைகளை மட்டுமே பிரதானமாக கொண்டு நீ ஒரு புராணம் பண்ணினேன்னா அப்போ உனக்கு திருப்தி கிடைக்கும்னா அதுக்காக அவதரிச்சு தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா. அப்படி அந்த ஆழ்வார்கள் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அப்படின்னு சொல்கிறோமே, அது நம்மாழ்வாரை சொல்கிறதுன்னு தெரியும். அதில் என்ன ஆயிடுத்து, நம்மாழ்வார் பண்ணின திருவாய்மொழியில் எல்லாம் பாவபூரிதமாக ஆயிடுது. அதில் வந்து ரொம்ப பாவப்பிரதானமாக ஆயிட்டு அந்த ஒரு கிரந்தம். ஆனால் இந்த அந்த ஒரு அதில் இன்னும் பூர்ணமாக கிருஷ்ணனை கொஞ்சறதுக்கான ஒரு அவகாசம் அதில் நமக்கு கிடைக்கல. அந்த ஒரு குறையை பூர்த்தி பண்ணி கொடுத்தவர் நமக்கு கல்பசூத்திர வியாக்கியாதாவான பெரியாழ்வார். ஏன்னா அதனால தான் என்ன சொல்கிறார், முதல்ல சீதக்கடவுள் அமுதன்ன தேவகின்னு அப்படின்னு ஆரம்பித்து தானே தேவகியாயும் யசோதையாயும் ஆகி கண்ணனோட பாதாதி கேசாந்த வர்ணனம் பண்ணி ஒரு 20 பாட்டுக்களில் கண்ணனை தாளாட்டி அம்புலி பருவம் பாடி செங்கீரை பருவம் ஆடி சப்பானி கொட்டி தளர்நடை நடத்துவித்து அச்சோ அச்சோ வென்று ஆர்ப்பரித்து புறம்புல்கி அனைத்தலை ஆனந்தித்து அப்பூச்சி காட்டி முலையொன்று அழைத்து அவனது 12 நாம பெருமை பாடி அவனை நீராட்டி சீராட்டி குழல் வாரி கோல் கொணர்வெடுத்து பூச்சிட்டு பூச்சூட்டி காப்பிட்டு இப்படி பல விதமாக அவன் வந்து 400 சுச்சம் பாடல்களில் கிருஷ்ணலீலையை பாடி முடிச்சிட்டார். அதுதான் நமக்கு திராவிட வேதத்தோடைய தசமஸ்கந்தம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தை சொல்கிறது தான் வந்து கிருஷ்ணாவதாரம், அதில் தான் இருக்குது கிருஷ்ணலீலா. அந்த தசமஸ்கந்தத்தை மட்டுமே பிரதானமாக எடுத்துட்டு நமக்கு பண்ணி கொடுத்தவர் பெரியாழ்வார். அதனால் இந்த பெரியாழ்வார் திருமொழியை திராவிட பாஷையில் இருக்கிற தசமஸ்கந்தம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். இப்படி அதுவும் நமக்கு போகல. அது இன்னும் நம்ம ஆச்சாரிய சார்பூமன் என்ன பண்ணார், அதை வடமொழியும் அனுபவிக்கணுமே, இது தமிழ் மொழியில் அனுபவிச்சா அந்த தென்னாட்டாருக்கு மட்டும் பிரயோஜனப்படும். இது எப்படி ஆசேது ஹிமாச்சலம் எப்படி இது பண்ணணும், எல்லாரும் இதை அனுபவிக்கும்படி இருக்கணுமே அப்படின்ட்டு ஒரு சம்ஸ்கிருத வடமொழியிலேயே இதை பண்ணினார். அப்பேற்பட்ட ஒரு மகா காவியம் தான் இந்த யாதவாபியம் அப்படிங்கிறது. இதில் என்ன ஒரு இன்னும் பாகவதத்தை காட்டிலும் ஒருபடி மேன்மையானது இந்த யாதவாபியம். அதனால என்ன, ஸ்ரீமத் பாகவதத்தில் 18,000 கிரந்தங்கள், அத்தனை ஸ்லோகங்கள், 12 ஸ்கந்தங்கள் இந்த இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில். அதில் தசமஸ்கந்தம் அப்படிங்கிற கிருஷ்ணலீலையை விவரிக்கிற தசமஸ்கந்தம் அப்படிங்கிறது மட்டும் 1314 ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில். சுவாமி தேசிகன் என்ன பண்ணினார், அது எல்லாத்தையும் 2 மடங்கு ஆகிட்டார். அவர் மொத்தம் எல்லா அவதாரங்களையும் எல்லா விஷயங்களையும் கண்ணன் பற்றின எல்லா விஷயங்களையும் அவருடைய அவதார விசேஷமோ இல்லை பரத்துவமோ சோழமோ எல்லாத்தையும் காட்டுறதுக்கு 12 ஸ்கந்தங்கள் எடுத்துட்டார் வியாசாச்சாரியர். ஆனால் சுவாமி தேசிகன் என்ன பண்ணினார், அதில் இருக்கிற தசமஸ்கந்தம் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து நான் பண்ணி காமிக்கிறேன் பார் அப்படின்னுட்டு அதை டபுள் மடங்காகி 24 சர்க்கங்களில் கிருஷ்ணநிலையை பண்ணினார். அவர் 12 சர்க்கத்தில் எல்லாத்தையும் விசாரித்தார். அதில் ஒரு பாகம் தான் வந்து தசமஸ்கந்தமானது கிருஷ்ணலீலை. ஆனால் அந்த ஒரு ஸ்கந்தத்தை எடுத்துட்டு நம்ம சுவாமி தேசிகன் 24 சர்க்கங்களாக யாதவாபியத்தை கொடுத்தார். சரி, ஒரு கால் ஸ்லோகத்தை கம்மி பண்ணிட்டாக்க வந்து நம்ம இதை நிறைய காமிக்கலாங்க சர்க்கத்தை, அப்படி இல்லை. அதில் வந்து 1314 ஸ்லோகங்கள் தசமஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில். சுவாமி தேசிகன் என்ன பண்ணினார், 24 சர்க்கங்கள், அதை மட்டும் டபுள் பண்ணலை, ஸ்லோகங்களையும் 2644 ஸ்லோகங்களில் பண்ணினார் இந்த கிருஷ்ணலீலையை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காவியம். அதில் நிறைய விஷயங்கள் இந்த கண்ணன் அவதரித்ததுலேருந்து ஆரம்பித்து அவனுடைய பூர்வாவதாரம் சங்கல்பம் என்ன எல்லாத்தையும் இதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறார். அதில் இந்த ருக்மிணி பிராட்டியோட அவதாரத்தை பற்றி சொல்கிறார். இந்த கிருஷ்ண கதையுடைய உன்னதி எப்படின்னு, மஹீதலான் மைதில சீர கிருஷ்ணான் கிருஷ்டான்
க்ஷீரோததேராஹிதமந்தசைலாத் பூகுத்வஹாத் ख्यातिमतश्च या भूत சாபீஷ்மகாதபிதிதாய பூயஹ அப்படின்னா எவளொருவள் மிதிலியிலே ஜனக மகாராஜன் பூமியை கலப்பையால் உழுத போதும் திருப்பார்கடலை மந்திரமணியினாலே கடைந்த போதும் பிருகுக்யாதி தம்பதிகளுக்காக எவளொருவள் அவதரித்தாளோ அவளே பீஷ்மகராஜன் வீட்டில் உதித்தாள். அந்த ருக்மிணி கேட்ட பகவத் குணங்களை தான் நாம் இப்போ ஒரு 2 அனுபவிக்கிறோம் அப்படின்னு. அதில் கண்ணனுடைய அவதாரத்தை சொல்கிற போது இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஒட்டியே நம்ம சுவாமி தேசிகன் பண்ணிருக்கிறது. ஆனால் அதை விட எவ்வளோ உத்கிருஷ்டம் அப்படிங்கிறதுக்காக கூட பாகவத ஸ்லோகங்களையும் நம்ம சொல்கிறோம். அதில் கண்ணனுடைய அவதாரத்தை சொல்கிற போது தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதி சௌகம் அப்படிலாம் சொல்லிகிட்டே வரார். அதை நம்ம பெரியாழ்வார் அதையே எடுத்துன்னு வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிர்த்து விட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே அப்படின்லாம் சாதிச்சார். இப்படி சொன்னில பெரியாழ்வார் பண்ணினத்தை ஒட்டி இந்த தன்னுடைய தசமஸ்கந்த இதில் காவியமாகிற யாதவாபிதத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார், கோபால விம்சதிங்கிற ஒரு சின்ன ஸ்லோகமாக கொடுத்துட்டார் இதே கிருஷ்ண லீலையை. ஆனால் அதுவும் போறல, இன்னும் அனுபவிக்கணும்னு தோணவே இந்த யாதவாபிதயம் பண்ணினார். அப்போ அந்த யாதவாபித கிருஷ்ணலீலையை இவர் பண்ணுகிற அழகு எவ்வளோ அப்படின்னா, இவர் சந்தமிகு தமிழ் மறையோன் அப்படின்னு தமிழில் சொல்லிடுறோம். தானே அவர் சொல்லிட்டார் சந்தமிகு தமிழ் மறையோன் அப்படின்னு. பெருமாளுடைய சங்கல்பத்தில் அவனுடைய அனுகிரகத்தினால தனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தன்னுடைய கியாதியை சொன்னார். ஆனால் அதில் மட்டும் சந்தமிகு தமிழ் மறையோன் இல்லை, இந்த யாதவாபிதயத்தை கவனிச்சா தெரியறது வடமொழியிலையும் எப்பேற்பட்ட ஒரு சந்தங்கள், எப்பேற்பட்ட ஒரு சந்தஸை வச்சிருக்கார், எப்பேற்பட்ட ஒரு மீட்டர். ஏன்னா இப்போ அவருடைய சந்தமிகு தமிழ் மறையோன் அனுபவிக்கணும்னா ஒரு அஸ்தகிரி மகாத்மியம் எடுத்துக்கலாம், அதில் பல சந்தஸ் பல விருத்தங்கள் மீட்டர்னு சொல்கிறோமே அதில் அனுபவிக்கலாம். ஆனால் இதில் இந்த யாதவாபிதத்தில் இன்னும் அற்புதமாக இதை நாம் காமிக்கிறார். பலவிதமான ஒரு லயத்தில் கொண்டு காமிக்கிறார். அதில் சிலதை பார்ப்போம். இப்போ காளிய நர்த்தனம்னு இருக்கு. தேசிகன் சுக்திகள் பலது. ஏன்னா அப்படின்னு பார்த்தா 22 விருத்தத்தில் பண்ணியிருக்கார் தேசிகன். இதில் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடத்தில் அதில் எப்படிலாம் வருதுன்னு பார்த்தா இந்த யாதவாபிதம் மட்டும் நம்ம இன்னைக்கு எடுத்துனதுனால அதில் இருக்கிற விருத்தங்களை மட்டும் நாம் சொல்கிறோம். இந்த காளிய நர்த்தனம்னு இருக்கு இல்லையா, அதில் காளிந்தி காட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த காளிய நர்த்தனம் நடக்கிறது. அப்போ பெருமாள் கதம மதமேறான், அந்த காளியன் வந்து விஷத்தை அந்த தடாகத்தை வந்து கலக்கி யாருக்கும் உபயோகம் இல்லாமல் பண்ணுறான், விஷத்தை அதில் ஏற்றி விடுறான். அதை ஒரு நன்னீராக்கி அதை எல்லாருக்கும் உபயோகமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரயோஜனத்தாக பண்ணி கொடுக்கணும்னு எம்பெருமானுடைய சங்கல்பம். அதுக்காக அங்கே இருந்து கதம்ப மதம் ஏறி அதை உள்ளே வந்து குதிக்கிறான். இதை சொல்லிட்டு போலாமோன்னு அவன் கண்ணன் கதம்ப மதம் ஏறி குதிச்சான். அதுலேருந்து ஏதோ நர்த்தனம் ஆடினான், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினான்னு. அந்த இடத்துல தன்னுடைய ஒரு இந்த சந்தமிகு தமிழ் முறையான வடமொழியில காமிக்கிறார். ததுத்தமாங்கம் பரிகல்பியரங்கம் தரங்க விஷ்பன்ன மிருதங்கநாதம் பிரசஸ்யமானஹா திரிசைகிரகாஷீத் அவ்யாகதாம் ஆரபட்டீமனந்த. அந்த இடத்துல ஆரபட்டிங்கிற ஒரு நாட்டியத்தை அவன் ஆடி காண்பிக்கிறானாம் அந்த இது மேலே, காளியனுடைய பணத்து மேலே, பணாபணத்து மேலே. அதுக்கு எப்படின்றத காமிக்கிறான், எப்படி அவன் ஆடினான்னு. ஏகேன ஹஸ்தேன நிபீட்யவாலம் ஆதேன சைகேன பணாமுதக்ராம் ஹரிஸ்ததா ஹந்துமியேஷநாகம் சயேவ சம்சார நிவாஸ்ரிதானாம் அப்படின்னார். அதாவது ஒரு கையால் வந்து இவனுடைய காளியனுடைய வாழை பிடிச்சிட்டார். பாதேனச்ச ஏகேன பணாமுதக்ராம், அந்த அந்த இவனுடைய காளிய பணத்தில் இருக்க அதையே தன்னுடைய அரங்கமாக கொண்டு அதில் ஆடுகிறான். ஹரிஸ்ததா ஹந்து மியேஷ நாகம் சயேவ சம்சாரம் இவ ஆசிரிதானாம். என்ன சங்கல்பமா, இந்த காளியனை எப்படி அவனுக்கு வந்து ஒரு ரத்கதி கொடுக்க போறான், நம்மளெல்லாம் வந்து அப்பேற்பட்ட இந்த சம்சாரத்திலே நம்மளை உத்தரிக்க போறான் அப்படிங்கிறத காமிச்சார். அதை அவன் எப்படி நர்த்தனம் ஆடினான்றதை காமிக்கிறார். லோலாபதச்சரண லீலாஹதி க்ஷரிதஹாலாஹலே நிஜபனே நித்யந்தம பிரதிக கிருத்யம் தம பிரதிம மத்யந்த சாருவபூஷம் தேவாதிபிஸ் சமய சேவாதரத்வரித ஹேவாக கோஷமுகரைஹி திருஷ்டாவதானமத துஷ்டாவ சௌரி மகிரிஷ்டாவரோத சகித. இந்த மாதிரி ஆடுகிறானாம் எம்பெருமானது. ஆட்டத்தில் எவ்வளோ ஒரு லயத்தை கொண்டு வரார் பாருங்க, எவ்வளோ ஒரு தாளம், என்ன ஒரு கதி. அப்படி ஆடினானாம் அந்த இதில் காளியன் தலைமையில. அந்த திருவடிகளில் வைர வைடூரியெல்லாம் மின்னுகிறது. அவனுடைய பணாமணங்கள்லாம் அதில் இருக்கிற வைர வைடூரியங்களால் மின்னுகின்றனமா. அப்படி இவருடைய நிறுத்தத்துக்கு ஏற்றினார் போல அந்த திருவடிகளுடைய பாரத்தையும் அழுத்தத்தையும் தாங்க முடியாமல் அந்த காளியன் தனது எல்லா அந்த பணங்கள் தலைகளிலிருந்தும் விஷத்தை கக்கறான். அப்புறம் அந்த இங்கே இருக்கிற நாகபத்திகள் அவளாம் ரொம்ப பிரார்த்திக்கிறா, எங்களுடைய கணவனை எப்படியான விடுவிச்சோன்னா அவனுக்கு நற்கதி கொடுக்கணும்னு. அதனால
அவனை காப்பாற்றி இன்னொரு தடாகத்துக்கு அனுப்பிச்சுடுறார், வேற தனியாக இருக்கிற ஒரு தடாகத்துக்கு அனுப்பிச்சுடுறார். அப்போ அவன் பயப்படுறான். ஏன்னா அவனுக்கும் கருடனுக்கும் வந்து என்றைக்கும் ஒரு வயிறு விரோதம் இருந்துகிட்டே இருந்தது. நான் வெளியில் போனால் கருடன் என்ன கொண்டுடுவானேன்னு. கவலைப்படாத, என்னுடைய இலச்சனை எப்போ திருவடி இலச்சனை உன்னுடைய தலைமையில் பட்டுதோ உன்னுக்கிட்ட யாரும் வரமாட்டா, அதனால் வந்து நீ வந்து ஒரு பாகவதன் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறார். இப்படி அவனை இது பண்ணி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் அவனுடைய வேணுகான லீலை அதெல்லாமும் வந்து ரொம்ப அனுபவிக்கிறார். அதை வந்து வேணுகானலத்தை இந்த கிருஷ்ண கர்ணாபதம்னு ஒரு லீலாசுகர், அவர் வந்து பழைய ஒரு பக்த கவி. அவர் சொல்கிற போது சொன்னார், லோகான் உன்மாதையன்னு ஸ்ருதிர் முகரையன்னு சோனி ருஹான் ஹர்ஷயன்னு சைலான்னு வித்ரவயன்னு மிருகானு விவசையன்னு கோபிருந்தமான ஆனந்தயன்னு இப்படிலாம் நிறைய சொல்கிறார். இது ரொம்ப சுருக்கமாக ரத்ன சுருக்கமாக நம்ம சுவாமி சாதிக்கிறார். கோபாலகிருஷ்ணர் ஜெயதி லலித விருத்திம் சிக்ஷிதோ வல்லவீனாம் சிதில வலயசிஞ்சா சீதலேரி ஹஸ்த தாளைஹி அகில புவன ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ அதர மணிசுதாயாம் அம்சவான் வம்சநாளா இப்படிலாம் காமிச்சார். இது நம்ம யாதவாபீதத்தை பிரதானமாக எடுத்துருக்குன்னா இதுக்கெல்லாம் நம்ம இப்போ விளக்கம் சொல்லறதில்லை. இதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எம்பெருமானுடைய கிருஷ்ணலீலையை அனுபவிச்சுட்டே வந்தார். இப்போது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தன்னுடைய எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாரையும் அனுப்பிச்சு கண்ணனை கொல்ல பார்த்தான் கம்சன். ஆனால் எதுவுமே நடக்கலை. ஏன்னா அது கண்ணனுடைய ஹோம் கிரவுண்ட் ஆகிட்டு அவன் இருந்த இடம் கோகுலமான ஆயர்பாடி ஆனது. சரி, தன்னுடைய இடத்துக்கு அவனை அழைத்து வந்து இங்கே அவனை கொல்லணும்னு பார்க்குறான். அதனால் அக்ரூரர் அனுப்புகிறார். அக்ரூரர் போய் அவனை அழிச்சுன்னு வரார். கண்ணனை அழிச்சுன்னு வந்தார். இங்கே வரபோதே என்ன பண்ணிட்டார், உள்ள நுழையிற போதே அந்த குப்ஜையை வந்து அனுகிரகித்தான். இந்த திருவிக்கிரையாக இருக்கிற இந்த குப்ஜை தான் முற்காலத்தில் இதுக்கு முந்தின அவதாரத்தில் கூனியாக இருந்தவள். அப்போ கூனியாக இருந்தபோது அவள் ஒரு இந்த ஸ்திரீ தான், தேவஸ்திரீ. அந்த ஸ்திரீயை வந்து எல்லாம் என்ன நியமிக்கிறாள், அங்கே இருக்கிற எல்லாம் பிரம்மன்லாம் வந்து நீ போய் கீழே போய் இது மாதிரி ராமாவதாரம் பண்ண போகிறார் பெருமாள், அவனுக்கு அந்த பட்டாபிஷேகத்துக்கு பங்கம் வருகிறார் போலே நீ ஒரு காரியம் பண்ணணும், இது மாதிரி பண்ணணும், அவள்கிட்ட கை மூலமாக நீ வரத்தை வாங்க வைக்கணும். அப்போ பயப்படுறாளாம், சக்கரவர்த்தி திருமணம் அவதரிக்க போறார், அவருக்கு நான் இடைஞ்சல் பண்றதா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அவன் ஒரு அவதாரம் பண்ணப்போ நான் சகாயம் பண்ணதுக்கு பதிலாக நான் இப்படி பண்ணலாமா அப்படின்னுட்டு அப்பா சொல்லலாம், நீ பண்றது ஒரு சகாயம்தான், ஏன்னா உன்னுடைய சகாயத்தினால்தான் அவன் இதை வந்து தர்மஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான், தர்ம ரட்சணம், அதுக்கு நீ உபயோகப்பட போற, நீ அங்க இரு. ஆனா இதுல இந்த பண்ற இது ஒரு அபசாரத்துக்காக அடுத்த அவதாரத்துல உன்னையே அவன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட அந்த கூனி தான் அடுத்த அவதாரமாகிற கிருஷ்ணாவதாரத்துல குப்ஜையாக திரிவேக்கரையாக இருக்காள். அவர் ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு இதுவாக எடுக்கிறாள். அவளுடைய ரூபம் 3 இடத்துல வந்து அவளுக்கு வந்து வளைவுகள் இருக்கு. அப்புறம் கண்ணன் மதுரா நாகருக்கு உள்ள நுழையிற போது அவளுக்கு வந்து அனுகிரகம் பண்றான் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறமும் அவன் அரசவைக்கு வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு அவனுக்கு தடங்கள் பண்ணணுமோ அத்தனை பண்ணி வைக்கிறான் நம்ம கம்சன். அப்பதான் அந்த குவலையாபேட்ட மர்தனம் நடக்கிறது. அவன் கம்சனை கொல்வதற்கு முன்னாடி எவ்வளவு தடங்கல்கள் இருந்ததை ஆழ்வார் காமிக்கிறார் திருவாமையில. வார்கடாருவி யானை மாமலையின் மறுப்பினை குவடிரு துருட்டி ஊர்கொள் தின்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்று சூழ் பரன்மேல் போர்கடாசரர் புறக்கிடமாட மீமிசை கஞ்சனை தகர்த்த. இத்தனை இருக்கு. அந்த மீமிசை கண்ணனை தகர்த்தருக்கு முன்னாடி இவ்வளோ அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சுன்னு வர வேண்டியிருக்கு கண்ணன். இப்படிலாம் காமிச்சார். இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டா பண்ணிட்டு வந்தானா கண்ணன். இதுலேயும் வந்து ஒரு அசகாய சூரான்னு ராமனுக்கு மட்டும் இல்லை, கண்ணனும் பண்ணினது இப்படிதான். இதை வந்து ஜெயதேவன் காமிக்கிறார். இவன் எப்படி இந்த குவலையாபேட்ட மர்தனம் பண்ணினா அப்படிங்கிறத. ஜெயஸ்ரீ விநியஸ்தைஹி மகிதைவ மந்தார குசுமைஹி ஸ்வயம் சிந்தூரோன துபரணமுதா முத்ரிதைவ புஜாபீட்ட கீட்டாஹத குவலையாபீட்ட கரிணா பிரகீர்ணா அசுர்பிந்து ஜெயதி புஜதண்டோ மரஜிதா அப்படின்னு ஜெயதேவனு காமிச்சான். இப்படி அவன் பண்ணின எல்லா விஷயங்களும் எவ்வளோ ஒரு லீலையாகவே பண்ணிட்டான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இத்தனை சொன்னது. இதுக்கப்புறம் கம்சவதம் ஆறுது. கம்சவதம் ஆன பிறகு என்ன ஆச்சு, இந்த போஜ வம்சத்தை சேர்ந்த உக்ரசேனனை சிறைப்படுத்தி வச்சிருந்தான் இல்லையா கம்சன், அவனை விடுவிச்சு அப்போ திரும்பவும் வந்து அவனுக்கு வந்து சதுர்புஜனாக அவனுக்கு வந்து காட்சி கொடுக்கிறார். தன்னுடைய வசுதேவன் தேவகி அவளெல்லாம் விடுவிச்சு அவளுக்கு திரும்பவும் ஒரு தரம், என்ன முதல் தரம் வந்து தமத்புதம் பாலங்கிற போது காமிச்சுட்டான், அந்த சங்கசக்கர தாரியாக சதுர்புஜனாக காட்சி கொடுத்துட்டான். இப்போ திரும்பவும் ஒன்று இன்னொரு தரம் அவளுக்கு அதே மாதிரி அவளுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணி பிறகு அவளுக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்குறான். அப்புறம் சமுத்திரராஜனை பிரார்த்திச்சு அவன் வந்து மயனை கொண்டு ஒரு துவாரகை நிர்மாணம் பண்ணி அங்கே ஆட்சி புரிந்து கொண்டு வருகிறான். இது வரைக்கும் இவனுடைய பூர்வார்த்தத்தில் இருக்கு இந்த தசமஸ்கந்தத்தில். அதுலேயே 50வது சர்க்கம் தொடங்கி இதுக்கப்புறம் உத்தரார்த்தத்தில் தான் ருக்மிணி கல்யாண கட்டம் வருது ஸ்ரீமத் பாகவதத்தில். அதை ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்றார், ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்ராஹ கன்னிகா சவராணனா ருக்மிக்ரஜோ ருக்மரதோ ருக்மபாஹுரணந்தரஹ
ருக்மகேஷோ ருக்மமாலி ருக்மிண்யேஷாம் ஸ்வசாசதி அப்படின்னு அந்த ருக்மிணியுடைய வம்சத்தை சொல்றார். விதர்ப தேசத்தரசனான பீஷ்மகன், அவனுக்கு குண்டினபுரம் அப்படிங்கிற ஒரு தலைநகர். இந்த விதர்ப தேசம் அப்படின்றது என்னன்னா, இப்போ மகாராஷ்டிரால விரார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பாகத்துக்கு பேர் தான் அப்பத்திய குண்டினபுரம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாம் பூர்ணா ரிவருடைய ஒரு அந்த ஒரு கரை ரிவர் பேசின். அது நாக்பூர், அமராவதி அந்த ஏரியாலாம் இருக்கிற இடம் தான் விதர்ப தேசம், அப்பத்திய குண்டினபுரம் அப்படின்னு இடம். இந்த விதர்பாதிபதிக்கு பீஷ்மகனுக்கு 5 ருக்மி, ருக்மரதா, ருக்மபாகு, ருக்மகேசி, ருக்மமாலி அப்படின்னு கடைக்குட்டியா ஒரு பெண், 5 குமாரர்கள், ஒரு குமாரத்தி, கடைக்குட்டி பெண் தான் அந்த ருக்மிணிங்கிறவள். அந்த ருக்மிணியுடைய குணராசிகள், அதாவது அவள்கிட்ட இருந்த குணக்கூட்டங்கள் என்ன பண்ணித்தான், இந்த குணங்களுக்கு எப்பவுமே என்னன்னா ஏதான ஒன்று ஆசிரியத்து தான் இருக்கும். அது குணம் அப்படின்னா ஒரு தயை அப்படின்ற ஒரு குணம். அந்த தயைன்னு வந்து காமிக்க முடியாது, இதுதான் தயை அப்படின்னு காமிக்க முடியாது. எப்படி காமிக்கப்படும்? கண்ணன் தயாசாகரன் அப்படின்னு சொன்னா இந்த தயையாகிற குணமானது இன்னும் கண்ணனை போய் ஆசிரியத்திருந்தாதான் இந்த தயைன்றது காமிக்க முடியும். ஒரு இனிப்பு அப்படிங்கிறது ஒரு குணம், இனிப்புன்றது தனியாக காமிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு வெள்ளத்தை கொடுக்கணும், இதுல இருக்க ருச்சி, அது பேர் தான் இனிப்பு. சர்க்கரை இருந்தா இது பேர் தான் இருக்கே, அதுதான் இனிப்பு. அப்படின்னா அந்த இனிப்புங்கிற ஒரு குணமானது இன்னொரு வஸ்துவை சார்ந்தே இருக்கும். எந்த குணமே இன்னொரு வஸ்துவை சார்ந்தே இருக்கும். கோபம் அப்படின்னு இருக்கு, அது ஒரு குணம். ஆனா கோபத்தை தனியாக காமிக்க முடியாது, இன்னொருத்தர் காமிக்கிறது அது கோபம். அப்ப இது மாதிரி எல்லாத்தையும் ஆசிரியச்சிருக்கும். அப்ப என்ன பண்ணித்தான், இந்த குணங்கள்லாம் நற்குணங்கள் எல்லாமே சேர்ந்து யாரையோ போய் ஆசிரியக்கணுமே தேடித்தான். எல்லா நல்ல குணங்களும் ஒன்னா சேர்ந்து குணராசிகி, அந்த குணக்கூட்டங்கள் இருக்கு, எல்லாம் ஒன்னா சேர்ந்து யாரோ ஒருத்தரை போய் ஆசிரியக்கணும். அது யாரை ஆசிரியக்கணும்? அப்பா ருக்மிணின்னு ஒருத்தி இருக்கா பீஷ்மனுக்கு, அந்த பொண்ணை போய் ஆசிரியச்சணும். எல்லா குணங்களுடைய கூட்டமாக இருந்தாலும் இந்த ருக்மிணி பிராட்டி சொல்றார். யாதவாபிதத்தில் சுவாமி தேசிகன் 12வது சர்க்கத்தில் சாய்க்கிறார். தக்த்வா பராஸ்திரீ குணராசிரேனாம் சரண்யபூதாம் சரணம் பிரபேதே பிராயேன தோஷைஹி அவிவிக்தவாசாத் வீதஹா ஸ்வயம் பீஷ்மக ராஜகன்யாம். அப்பேற்பட்டவள் என்ன பண்ணால், அந்த தன்னுடைய வீட்டுக்கு வருகிற, அரண்மனைக்கு வருகிற எல்லார்கிட்டையும் கண்ணனை பற்றியே கேட்டுன்னு இருக்காள். அவன் எங்க இருக்கான், அவன் எப்படி இருக்கான், அவன் பண்ணின லீலைகள். ஏன்னாக்க இது சொல்ற வழக்கம், கன்யா வரையதே ரூபம் மாதாவித்தம் பிதாஸ்ருதம் குலமிச்சந்தி பாந்தவாக மிஷ்டான்னம் இதரே ஜனாக அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணுவாளா, எப்பவும் ஒரு கன்யா வரையத்தே ரூபம், அந்த தனக்கு வரக்கூடியவனுடைய ரூபத்தை பார்த்து அவனை வரிப்பாள். மாதா, அவனுடைய அம்மா என்ன பண்ணுவாள், மாதா வித்தம், இந்த வர மாப்பிள்ளைக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கா, பொண்ணை நன்னா வச்சு காப்பாற்றுவானா, எவ்வளோ சொத்து சுகம் இருக்கு, அதை பார்ப்பாள் அந்த அம்மாங்கிறவ. அப்பா என்ன பண்ணுவார், இதெல்லாம் பார்க்க மாட்டார். பையன் நன்னா படிச்சிருக்கானா, நல்ல படிப்பு இருந்தாக்க அவன் எங்கே வேணா போய் பழிச்சுருவான். அதனால் வந்து ஒரு வித்வானா இருந்தாக்க, ஒரு நல்ல படிப்பு இருந்துன்னா போகிறோம், நாளைக்கு பழிச்சுக்கிறான். இன்னைக்கு வேலை இல்லைன்னா 6 மாதம் கழிச்சா எங்கே அப்ளை பண்ணால் வேலை வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு அவனுடைய வித்தை பார்ப்பான். பிதா வந்து அவனுடைய சுத்தம் அப்படின்னா அவனுடைய இதை பார்ப்பான், வித்யாவை பார்ப்பான், வித்தையை பார்ப்பான். மிச்சம் இருக்க பாந்தவாக என்ன பண்ணுவான், அவருடைய சுற்றத்தாரெலாம் குலமிச்சந்தி பாந்தவாக, நல்ல குலத்தில் வந்திருக்காளமே, அவாத்து பொண்ணாமேவோ அப்படின்னு குலமிச்சந்தி பாந்தவாக அப்படின்னா சரி. கல்யாணத்துக்கு வரவா மிச்சவாள் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க மிஷ்டான வித்தரே ஜனாகா, அங்கே இருக்கிற வந்து யார் அன்னைக்கு வந்து கேட்டரிங், யார் இது எப்படி தயாரான எப்படி இருந்தது, அதையெல்லாம் பார்ப்பாளா. மிச்சம் வந்திருக்கிறவாளை சுற்ற அங்கே இருக்கிற மித்திர ஜனங்கள்லாம் இப்படி சொல்ற வழக்கம். இவள் என்ன பண்ணா, அவனுடைய ரூப சௌந்தரியத்தையும் ரூபலாவண்யத்தை மட்டும் பார்த்து அவன் மேல முகம் கொள்ளல, அவனுடைய குணங்களை பார்த்து முகம் கொள்கிறாள். அதனால்தான் வரவாழ்ட்டெல்லாம் வந்து அவன் அழகா இருக்கான்னு சொன்னா போறாது, அழகுங்கிறது பார்த்தாதான் அவனுடைய அழகு பிடிக்கும். அவன் அழகா இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு பார்க்கணும், பிரத்யக்ஷ பிரமாணம் அது அழகுங்கிறது. ஆனா இது குணங்கள் இருக்கு, கேட்டா போறோம், அது பிரத்யட்சமா தேவையில்லை. அவன் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப தார்மிகன், ரொம்ப படித்தவன், அவனுக்கு பேர்பட்ட குணம் தெரியுமா, அவனுக்கு ரொம்ப கருணையே அவனுக்கு குணமா இருக்கிறவன், யாரை பார்த்தாலும் ரொம்ப இதுவா இருப்பானவன் இல்லையா, பூர்வபாஷியா இருப்பான், இதெல்லாம் வந்து கேட்டா போறோம். அப்படி சொல்லி தான் முதல் சந்தேகத்துல சித்வா குணான் புவன சுந்தர சுந்ததாந்தே அப்படின்னு அவனோட குணங்களை கேட்டு, அதனால்தான் நம்ம சொன்னோம், இந்த ருக்மிணி பிராட்டியும் சரி கோதையும் சரி எம்பெருமானுடைய குணங்களை மட்டும் கேட்டே அவனை மோகித்தவர்கள். இல்லைன்னா இவ போய் யாரை போய் எந்த காலத்தில் கிருஷ்ணனையும் ராமனையும் போய் பார்த்துருக்கா, எந்த திருவேங்கடமுடியான இவ போய் பார்த்துருக்கா கோதை? அவர் இருந்தது ஒரு ஆய்ப்பாடி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. குணங்களை கேட்டு மோகித்தனர் இருவரும் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்னாச்சு, அந்த கண்ணனுக்கு வந்து ருக்மிணிக்கு வந்து கண்ணனை பற்றி கேள்விப்பட்டு அவனையே தனக்கு வதுவாக வரித்து கொண்டான், இன்னொருத்தனை பண்ணிக்கிறதில்லை அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணா, பீஷ்மகன் உட்பட இவருடைய தருத்தகப்பனாரக்கார பீஷ்மகர், அவருக்கும் இதே தான், கண்ணனை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கார். ஆனாலும் பாவம் அவருக்கு வந்து ரொம்ப பவர்லெஸ், பேருக்கு அவரை வந்து ராஜாவை வச்சிருக்காங்க. எப்படி திருதராஷ்டிரனை ராஜாவை வச்சுட்டு இவனே துரியோதனை எல்லா நடத்தையும் பண்ணிட்டு இருந்தானோ, நான் ஆட்சி நடத்திட்டு இருந்தானோ, அது மாதிரி பீஷ்மகன் இருந்தார், அவ்வளோதான். மிச்சபடி வந்து பண்ணிருந்தெல்லாம் அவருடைய குமாரர்கள் பண்ணிட்டு இருந்தா.
அப்போ என்ன பண்ணிட்டான், பீஷ்மகனுக்கும் வந்து நம்ம பொண்ணை வந்து கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா தேவையில்லையே, பேர்பட்ட இவனா இருக்கானே, குணமானா இருக்கானே, அவன் லீலைகள்லாம் இப்படி பண்ணுறானே, அவன் பேர்பட்டான், அவனுடைய குணங்கள்லாம் தெரிஞ்சிடார், அவனுடைய வசதியை தெரிஞ்சிடார், அவனை உன்னத்தியை தெரிஞ்சிட்டார், அவனுக்கு பண்ணி கூட எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் ஓப்பனாக சொல்ல முடியல. அப்போ என்ன ஆச்சு, இந்த ருக்மி இருக்கானே, இவனுடைய இந்த ருக்மிணியுடைய சகோதரன், அவன் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து ஜராசந்தன்கிறவனுடைய பேத்தியை பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் இந்த ருக்மி. அதனால என்ன பண்ணினான், இந்த ஜராசந்தன் இவக்கு ஜராசந்தனாகட்டும் இந்த ருக்மி ரெண்டு பேருமே வந்து கண்ணனுக்கு விரோதிகள். அவன் மேலே என்னைக்கும் வந்து ஒரு விரோதத்தை பாராட்டி கொண்டே இருப்பவர்கள். அதனால என்ன பண்ணினா, அந்த ஜராசந்தன் என்ன சொல்றான், பாரு உங்க அப்பாட்ட விட்டாக அவர் வந்து கண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துரும், அப்படிலாம் ஒருத்தருக்கும் பண்ணாத, நாம என்ன பண்ணுவோம், சேத்தி தேச தரசன் இருக்கான சிசுபாலன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அவன் ரெக்கமெண்ட் பண்றான். ருக்மி ஒத்துன்றான். சரி, சிசுபாலன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு ஒரு முடிவு ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த சிசுபாலன் யாருன்னா, நம்ம ஜெய விஜயர்கள் அந்த விற்த்தாந்தங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவள் வந்து ஏதோ அபச்சாரப்படுறா. அப்போ வந்து அவனுக்கு வந்து சாபம் கிடைக்கிறது, இங்கே பெருமானை பிரிந்து இருக்க வேணும் அப்படின்னு. அப்போ பெருமான்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறா, உங்களுக்கே கல்யாணம் பண்ணி உங்களுக்கே நம்ம கைங்கரியம் பண்ணி நாங்கள் இருந்துட்டோம், இனிமேல் எங்களால் எங்கே போய் நாங்கள் வந்து வர்த்திக்கிறது, பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு பெருமாள்கிட்ட வந்து ஒரு ஆப்ஷன் கேட்குறான். சாபத்தை நீக்க முடியும். பெருமாள் சொல்கிறா, அப்பா யாரோ கொடுத்த சாபம்பா, நான் ஒன்றும் கொடுக்கல, சபிக்கலையே. ஆனால் பாகவத பிரச்சாரங்கிறது அவளால் தான் நிவர்த்திக்க பண்ண முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் வேணா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், என்னை பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னா என்ன இருந்தாலும் இவர் தானே முதலாளி, தங்கிட்ட வந்து சேரணும், இவர் தான் டிசைட் பண்ணணும் சொல்றார். 2 ஆப்ஷன் தரேன், என்னை பிரிந்து என்னுடைய நண்பனாக என்னுடைய பக்தனாக இருந்து 7 ஜென்மாக்கள் நீங்க பிரிஞ்சிருக்கணும், அல்லது என்னுடைய விரோதியாக இருந்து என்னாலேயே கொல்லப்படுவீர்கள், அது மாதிரி 3 ஜென்மா இருந்தா போறோம்னா. இவன் முதல்ல காலம் வந்துடா, எனக்கு 3 ஜென்மா போறோம்னுக்கா. இப்படி யாரான ஆசைப்படுவாளா? பெருமாளுக்கு பக்தனானா இருக்கணும் ஆசைப்படணும், விரோதியா இருக்கணும் ஆசைப்படுவாளா? அவளுடைய எண்ணம் பாருங்க, விரோதியா இருந்தாலும் பரவாயில்ல, பெருமாளை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு துக்கம். என்ன இன்னும் மிஞ்சி போச்சுன்னா பெருமாளை 4 வெய்யணும் இல்லையா? வாந்தே போம் நீரேன்னு ஆழ்வார் கூட தான் சொன்னார். ஆனால் வந்து அவர் அது வெச்சுட்டாரு எடுத்துக்கிறோமா இல்லையா? அதை தான் நம்ம இங்கே அனுசந்தானம் பண்ணுறோம். அது மாதிரி இவா வந்து என்ன பண்ணிட்டா, உங்களை பிரிஞ்சு 7 திக்கு நாங்கள் பக்தியெல்லாம் வெளியில் எங்கேயோ போய் பண்ணிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், சாட்சாத்தா கைங்கரியம் பண்ணணும். 7 ஜென்மா எங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது, 3 ஜென்மா இருக்கும், உங்களுக்கு விரோதியாகவே இருக்கும், எப்படியா இருந்தாலும் உம்மால் தான் கொல்லப்பட போகிறோம், ஆனால் எப்படியும் உங்கள் அனுகிரகம் இருக்க போகிறது, 3 ஜென்மா போகிறோம் அப்படின்னுட்டா. அப்பேற்பட்ட அந்த விஜயர்கள் தான் ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சனாக ஒரு இதுவும், அதுக்கப்புறம் வந்து துவாபரத்தில் இந்த இது ராமாவதாரத்தில் ராவண கும்பகர்ணனாகவும், இப்போ தந்தவக்ர சிசுபாலன், இந்த 2 பேரா வரார். அதனால் அதை மாதிரி இந்த ஜெயனுடைய கடைசியான ஒரு இந்த பிறப்பு தான், ஜென்மம் தான் இது சிசுபாலன் அப்படிங்கிறது. இப்போ சிசுபாலனா பிறந்தனா அந்த சிசுபாலனுக்கு தான் இவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறார். அப்புறம் இந்த சேதி தேசங்கிறது இப்போ மத்திய பிரதேசம்னு சொல்கிறேன், அந்த இடத்துல இந்த எனக்கு என்ன பண்டல்கண்டுன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த ஒரு பிரதேசத்துக்கு பேர் தான் இந்த சேதி தேசம், அப்பத்திய சேதி தேசம். இதை இந்த சிசுபாலன் வந்து பிறக்கும்போது 3 கண்களோடும் சதுர்புஜனாகவும் இருந்தானாம். அவனுடைய அம்மா வந்து கண்ணனுக்கு அத்தை. அப்போ அந்த அத்தைக்கு வந்து ஒரு அசரீரி சொல்றது, இது மாதிரி ஒரு விகாரமாக என்னதான் இருந்தாலும் வந்து 3 கண்ணும் 4 சதுர்புஜமா இருந்தாக்க யார் வந்து இவனை வந்து பார்க்க வருவா, இப்படி விகாரமா இருக்கானே, இது என்ன பண்றதுன்னு. அப்போ அந்த அசரீரி சொல்றது, யாருடைய ஸ்பர்சத்தினாலே இந்த 3வது கண்ணும் 2 எக்ஸ்ட்ரா அந்த இது இருக்க கைகளும் போகுமோ அவனாலேயே உன் மகன் கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லிடுறான். அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், அப்பாடி இவனுக்கு வந்து இந்த 3வது கண்ணு போகிறது, 2 எக்ஸ்ட்ரா கையிலும் போகிறது அப்படின்னு சந்தோஷம் இருந்தாலும், அப்போ அவனால் தான் கொல்லப்பட போறோம்னு மனசுக்குள்ள ஒரு பீதியும் இருந்தது. கண்ணன் வந்து தன்னுடைய அத்தானை பார்க்கறதுக்காக வரான் சிசுபாலனை, குழந்தைன்னு சொல்லிட்டு இவன் மடியில் விடுறா. இவருடைய மடியில் விட்டவொடனே அந்த 3வது கண்ணு மறைஞ்சிடுறது, 2 கையும் போயிடுது. அப்போலேருந்து அவளுக்கு துக்கம் ஜாஸ்தி ஆகிட்டான். கண்ணா, அப்போ நீ தான் இவனை கொல்ல போறியா அப்படின்னு அசரீரி சொல்லித்து அப்படின்னு. ஏன் இது வரைக்கும் 3வது கண்ணு இருக்குன்னு துக்கப்பட்டு இருந்த, இப்போ ஏதோ 3வது கண்ணு போயிடுதுன்னு சந்தோஷப்படுவியா அப்படின்னா, 3வது கண்ணு போயிடுதுப்பா, பட் இவனும் போயிட போறானே இப்போ என்னை விட்டு ஒன்னால அப்படின்னு ஆகும். அப்போ சொன்னான், ஆனால் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. பாரு, இதெல்லாம் வந்து பகவத் சங்கல்பம் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். என்னால் 1 நாள் ஆப்பறது என்ன இருக்கு, எல்லாம் பகவத் சங்கல்பம், இதான் பகவான் நடத்தி வைக்கிறான் எல்லாத்தையும். ஆனால் அதை நான் மாற்ற முடியாது, வேணா ஒன்று பண்ணுறேன், இவன் என்கிட்ட தோஷப்படுறதில்ல 100 தோஷங்கள் வரைக்கும் நான் பொறுத்துன்னு இருக்கேன். 100 தோஷங்கள் போயிடுதுன்னா அதுக்கப்புறம் வந்து பகவத பிரச்சாரம் ஆகிடும், அவனுக்கு பாவம் நல்ல கதி கிடைக்காது. 101வது தோஷத்து போது அவனை நான் அழிக்கிறேன், இது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னா. சரி, அந்த 100 தோஷம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம பையன் பண்ணிடுவான்னு அவளும் நினைக்கல. சரி, அது வரைக்கும் தள்ளி போகுமே என்னுடைய மறைவு அப்படின்னு சொல்லி மரணங்கிறது அவ்வளோ ஒத்துண்டா. இப்படியாக சிசுபாலனுக்கும் கண்ணனுக்கும் இருக்கும்போதான தொடர்பு, அதை சொல்றதுக்காக வந்ததுங்க. இதில் இந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்க, சிசுபாலனை கல்யாணம் பண்ண போறான்ட்டு ஒரு இது ஆகுது இல்லையா, முடிவு பண்ணினார்கள். அப்போ என்ன பண்ணா, இது கண்ணனுடைய காதுக்கும் போச்சு, இது மாதிரி ருக்மிணியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறா அப்படின்ட்டு. இதில் என்ன ஆச்சு, சிசுபாலன் அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறான்னு நிர்ணயம் ஆயிடுது.
இருந்தாலும் வந்து ஒரு லோக தர்மம்னு ஒன்று இருக்கே, ராஜ தர்மம்னு, அதுக்காக ஒரு பேருக்காக ஒரு நாம்கே வாஸ்தே ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணுறான் அவனுடைய அண்ணன். அந்த சுயம்பரத்துக்கு நிச்சயமா கண்ணனையும் கூட்டாகணும். அவனும் ஒரு துவாரகாதேச அதிபதி தானே. ஆனால் அவனை கூட்டா என்ன ஆகும்? அவனுக்கு கல்யாணம் பண்ணிடுற மாதிரி சுயம்பரம்னா இவ தான் மாலை போடணும். இவ மாலை போட்டால் அவனுக்கு தான் மாலை போடுவான்னு நல்லா தெரியும். இவளுக்கும் மனசில் அவன் தான் நினச்சிருக்க இருக்கான்னு அர்த்தம். அவனும் வந்து ரொம்ப பராக்கிரமசாலி, இவளை கொண்டு போயிடுவான். இது நடக்கக்கூடாதுக்காக கண்ணனுக்கு இன்விடேஷன் அனுப்பாமையே இந்த ஒரு சுயம்பரத்தை பண்ணினான். அப்போ என்ன ஆச்சு? ஒரு ஸ்திரீ, ஒரு கன்னிகை, அவளுடைய விருப்பப்படி இந்த சுயம்பரம் நடக்கலை. அப்போ அவளுடைய ரைட்ஸ் வந்து பறிக்கப்படுகிறது. அப்போ இவன் எலோப்மெண்ட் இல்லை, கிருஷ்ணன் வந்து ருக்மிணியை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கல, வலுக்கட்டாயமாக அவளுடைய பர்மிஷனோட அவளை அழைச்சிட்டு போய் கடத்தின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளுடைய கூட இருக்கிறவாள் தான் பகைச்சனானே தவிர ருக்மிணியுடைய சம்மதத்தோடு தான் அழைச்சின்னு போறான். அதனால இது எலோப்மெண்ட் ஆகாது. அப்போ முதல் ஹியூமன் ரைட்ஸ் இப்பெல்லாம் பேசுறாளே, இந்த இவாளுடைய ஸ்திரீகளுடைய ரைட்ஸை காப்பாற்றி கொடுத்தவன் கண்ணன் தான் முதல். ஏன்? அவளுக்கு உண்டான ரைட்ஸை பறிச்சவா அவளுடைய பெற்றோர். அவளுக்கு மனசுக்கு உகந்தவனை கல்யாணத்துக்கு கூட்டு சுயம்பரம் நடத்தலை. அப்போ என்ன ஆகுது? அவளுக்கு மனசுக்கு விரோதமாக கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைத்தார்கள் அவனுடைய சகோதரர்கள். அதெல்லாம் அதுலேருந்து அவளுக்கு அந்த ரைட்ஸை பிடுங்கி கொடுத்தவள் தான் கல்யாணம் வேண்டான்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவள் மனக்கு ஆசைப்பட்டால் அதனால கல்யாணம் வேண்டான். அதனால அந்த ஸ்ரீ ரைட்ஸை, லேடிஸ் ரைட்ஸை வந்து முதல் காப்பாற்றி கொடுத்தவன் இந்த இவன் தான். விமன்ஸ் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணவன் கிருஷ்ணன் தான் முதல். ஆச்சா, இப்படி இருக்கட்டும். இப்படி இதில் வந்து என்ன பண்ணிட்டார் சுவாமி தேசிகன்? வியாசாச்சாரியர் எல்லாம் சொல்லிட்டே வந்தார். முடிக்கிற போது ருக்மிணி கல்யாணம் கிட்ட வரபோது என்னமோ அவர் நிறைய விஷயங்கள் சொல்லணும் இல்லையா அவருக்கு. ஆனால் ருக்மிணி கல்யாணத்தில் ஏனோ தெரியல ஒரு 8 ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார். இந்த விவாகத்தில் 8 விதமான 7 ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார். 8 விதமான விவாகங்கள் இருக்கு. பிராம விவாகம், தெய்வீகம், ஆஷம், பிராஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், இப்படிலாம் ராட்சசம், பைசாச்சம்னு இருக்கு. இதில் ராட்சசம்ங்கிறது ஒரு விவாக வரை. அந்த ராட்சசம்ங்கிற விவாகத்து மூலமாக தான் கண்ணன் வந்து இவளை வந்து வலுக்கட்டாயமாக கொண்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான்னு இருக்கு. ஆனால் இது வந்து நம்ம சுவாமி தேசிகனுக்கு பரம வைதிக சார்வபௌமனாக இருக்கிற தேசிகனுக்கு மனசு அடுக்குமா? என்னதான் இருந்தாலும் கண்ணனுடைய ஒரு கல்யாணம், விராட்டியுடைய கல்யாணம், சாட்சாத் லட்சுமியே வந்து ருக்மிணியாக பிறந்திருக்காள். இவா கல்யாணத்தில் போகும்போது ஒரு 7 ஸ்லோகத்தை பண்ணிவிட்டு அதில் வந்து கல்யாணம் ஆயிடுத்து. அதுவும் ராட்சச விதினான்னு வேற போட்டார். தேவையாது நம்ம பெருமாளுக்கு வந்து எப்பேற்பட்ட வைபவம் கொண்டவன், மகோத்சவத்தை கொண்டவன், இவனுக்கு போயிட்டு ஒரு ராட்சச விதினா கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாக்க அதெல்லாம் முடியாது. அப்படிலாம் நடந்திருக்க சான்ஸே இல்லை. வேற சொல்றாரு, அப்படிலாம் நடந்திருக்க சான்ஸ் இல்லை. அவர் ஏதோ பாவம் டைம் இல்லை, நிறைய விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டார். நமக்கு நிறைய அவகாசம் இருக்கு. இங்கே 40 வருஷத்துக்கு மேலே இங்கே ஒரு திருமாலையை கொடுத்துருக்கான், இங்கே உட்காந்து நம்ம நிறைய பண்ணுவோம், அவனை பற்றி நிறைய எழுதுவேன் அப்படின்ட்டு யாதவாபியதுன்னு காவியமாக பண்ணார். அதில் இந்த கல்யாணத்தை எதுக்காக இந்த இவ்வளோ தூரம் அவதாரிக்க சொன்னது அரமணியா அப்படின்னா, யாதவாபியதம் உருவானதுக்கு ஒரு பீஜம் என்னன்னா, வியாசாச்சாரியால் ஒரு கால் இந்த ருக்மிணி கல்யாணத்தை என்ன விவரமாக பண்ணியிருந்தாருனாக்கா இது வந்திருக்காதோ, அல்லது வியாசாச்சாரி இப்படி நடந்திருக்கலாம். நம்மளால் அவ்வளோ சொல்றதுக்கு நமக்கு அந்த அளவு நமக்கு போராது, அனுபவம் போராது. பின்னாடி ஒரு வெங்கடநாதன் வரப்போறார், அவரே வேதாந்தாச்சாரிய ஆப்பறார், அவர் வந்து இதை பண்ணட்டும், அவர் வாக்களால் வந்தாங்க இன்னும் இது வந்து விசேஷம் ஜாஸ்தி, உன்னதி ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இருக்குமோ, அதுவும் இருக்கலாம். அதனால அவர் என்ன பண்ணினார் சுவாமி தேசிகன்? அவர் பண்ணின அந்த 7 ஸ்லோகங்கள் போராதுன்னு சொல்லிட்டு ருக்மிணி சந்தேஷம்னு ஒரு 7 ஸ்லோகம் இருக்கு, அதை போராதுன்னு, ஆனால் அதையே ஒத்திருக்கும்படி அதை பேச வச்சுட்டு தான் ஒரு பெரிய காவியமாக பண்ணார். அந்த ருக்மிணி கல்யாணமானது எப்படி இருக்குன்னா, எப்படி நம்ம ஆண்டாள் வாரணமாயிரம்னு ஆரம்பிச்சு, நாளைய வதுவைன்னு ஆரம்பிச்சு, இந்திரன் உள்ளிட்டின்னு சொல்லி, மத்தளம் கொட்டின்னு சொல்லி, இந்த காலத்தில் ஒரு வைதிகர் ஒரு நம்ம மாத்துக்கு வந்த வாத்தியார் ஏதோ வயோ காரணத்தினால வந்து மறந்து போயிட்டார் அப்படின்னாக்க உடனே வாரணமாயிரம் சொல்லி பார்த்துட்டா போறோம், அடுத்தடுத்து இதான் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வந்துடும் இல்லையா? அதான் மாதிரி சுவாமி தேசிகன் பண்ணி காமிக்கிறார் சம்ஸ்கிருதத்தில். ருக்மிணி சந்தேசங்கிற அந்த 7 ஸ்லோகத்தில் ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சண்வதாம் தே நிர்பிஷ்ய கர்ண விவரைஹி அரதோங்கதாபம் ரூபம் திசாம் திசிமதாம் அகிலாத்தலாபம் தொய்யச்சுதா விஷதி சித்தமபத்ரபம்மே அப்படின்னு சாச்சார். எனக்கு வெட்கமறியாது, எனக்கு வந்து எம்பெருமான இது பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொன்னார். அந்த இப்போ 7 ஸ்லோகங்களை அதுவே ஒரு பெரிய பண்ணியுரைக்கங்கால் பாரதமாகவும் அதுவே பெரிய உபன்யாசமாக போயிடும். அதனால் நம்ம அதை எடுத்துக்க போகிறதில்ல. அதை பேசா வச்சுன்னு என்ன பண்ணினார் சுவாமி தேசிகன்? தன்னுடைய யாதவாபியத காவியத்தில் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு நடந்த கல்யாணமானது எந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்ன காமிக்கிறார். ருக்மிணியை வந்து ரதாரோகணம் பண்ணிட்டு தன்னுடைய தேரில் அழிச்சுன்னு வந்துடுறான். ஏன்னா அதுக்கே அவள் ஐடியா கொடுத்துறா, அவளே ஐடியா கொடுக்குறா. என்னை வந்து ஒரு பூஜைக்காக ஜானவாசத்துக்கு முன்னாடி, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஒரு பூஜைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு காளி கோயிலுக்கு அழிச்சுன்னு போகிறா. அப்போ எங்கள் கூட எந்த புருஷாலும் இருக்க மாட்டாள், இதுலேருந்து நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு சூச்சகத்தை கொடுத்துட்றாரு, குழு கொடுத்துட்றான். எப்போ இந்த சந்தேசத்தில் ஒரு பிராமணன் மூலமாக கொடுத்து அனுப்புறார். அந்த சந்தேசத்தில் என்ன பண்ணுறார்? இவ கொடுத்துருக்குறோம் ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர். முதல்ல லவ் லெட்டர் எதுன்னு ருக்மிணி தான். அந்த லவ் லெட்டரை வந்து இவனுக்கு லவ் லெட்டர் அனுப்பிச்சிருக்கா. இவன் என்ன பார்த்து படிக்கணும்? கிருஷ்ணன்
அவன் என்ன பண்ணினானாம், அந்த துஜன் வந்தாரே ஒரு பிராமணன் மூலமாக கொடுத்து அனுப்புறா. தன்னுடைய அரண்மனைக்கு வந்த பிராமணன் கிட்ட ரகசியமா அந்த லெட்டர் கொடுத்து அனுப்புறா. நீ போய் துவாரகையில போய் கண்ணன்ட்ட கொடுத்துருன்னு. அவனும் வந்து கண்ணன்ட்ட கொடுத்துட்டான். அப்ப கண்ணன் என்ன பண்ணணும், தானா அதை வாங்கி படிக்கணும், கான்ஃபிடென்ஷியல் லெட்டரை. அந்த நீரே படியும்னு அவர்கிட்ட சொல்றானாம். அவனுக்கு என்ன அப்படின்னா, தான் படிச்சாக்க அவன் ஏதோ எழுதி அமைச்சா தான் படிச்சா, ஆனால் அது நடக்குமோ நடக்காதோ. அவர் என்ன பண்றார், ஒரு பிராமணனுடைய வாக்கு, அவன் வாக்கால இதை மாதிரி நடக்கட்டும்னு வந்துடுத்துனாக்க அது நிச்சயம் நடந்துடும். விப்ரவாக்கியோ ஜனார்தனா, ஆனால் அவரே படிக்கட்டும், அவர் வாயால் அதை படிக்க வைக்கிறானாம். அப்படி அவர் அதை படிக்கிறார். இப்படி அதுல வந்து சொல்றார். அதுக்கப்புறம் வந்து இவனே போறான், அந்த ரத்தாரோகணத்தில் அவளை ஏற்றின்னு வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம சுவாமி தேசிகன் டேக் ஓவர் பண்ணிக்கிறார். இந்த 7 சந்தேச ஸ்லோகம் ஆயிட்டா அதுல வந்து அவர் அந்த இதை பாதி முடிச்சுறார். இத்தியேதே குக்கிய சந்தேஷாத் யதுதேவ வியாகிருதாக விமிருஷ்ய கர்த்தும் யச்சாத்ர கிரியதாம் ததனந்தரம் அப்படின்னு சொல்லி வியாசாச்சாரியர் அவருக்கு ராட்சச விதினா கல்யாணம் பண்ணிட்டால் முடிச்சுட்டார். இங்கேருந்து நம்ம சுவாமி டேக் ஓவர் பண்ணிக்கிறார். இனிமேல் இப்படிலாம் அது நடந்ததில்லை, இது மாதிரி நடக்குது அப்படின்ட்டு இந்த கண்ணன் ருக்மிணியை தேரில் ஏத்திண்டு போறதுக்குள்ள தம்பி மூத்த பிரான் இருக்கானே பலராமன், அவர் அங்கே போய் சரி நம்ம பையன் காணாமல் இருக்கா, ரொம்ப காலம் இந்த பையன் எங்கே காணாமல் போயிருக்கான், நம்ம தம்பி எங்கே போயிருக்கான்னு நமக்கு தெரியும், பண்ணா விரும்ப வரமாட்டான், அங்கேருந்து இது பண்ணி அபேஸ் பண்ணி தான் வரப்போறான், அதுக்குள்ளே நாம் எல்லாம் இங்கே பண்ணி வைக்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுறான். ஒரு மண்டபத்தை போட்டான், உடனே வாத்தியாரை கூட்டான், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வாத்தியத்தை கூட்டான், எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டான். அங்கேருந்து நம்ம சுவாமி இது பண்ணுறார். ஏன்னா இது எதுக்காக நடத்தினானாம் கண்ணன், இதில் சாதிக்கிறார். ஸ்வஸ்தி ஸ்ரீ திசதாத் அசேஷ ஜகதாம் சர்வோபசர்கஸ்திதிஹி ஸ்வர்க்கம் துர்கதிமப ஆபவர்கிக பதம் சர்வம் ச குர்வன்னரிஹி யஸ்யா வீக்ஷமுகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம் பீடேயம் குலு நான்யதா சிரசதா ஸ்யாதைகரஸ்யார்த்தயா. என்ன பிராட்டியுடைய இங்கித பராதீனனாக இருக்கிறான் எம்பெருமான். அவருடைய கண் அசைவை கொண்டுதான் இவன் வந்து ஜெகத்ரக்ஷணமே பண்ணுகிறானாம். ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி லயாதிகள் எல்லாமே அவளுடைய பிராட்டியுடைய கண் முகஜாடையை வச்சுதான், கண்ணு ஜாடையை வச்சுதான் இவன் பண்ணுகிறான் அப்படின்ற. அதனால ருக்மிணி ஆசைப்படுகிறாள், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவனுக்கு அவள் ஆசைப்படுறதான் இருக்கட்டும், அதனால அதை நடத்தி கொடுப்பதற்காக அவளை போய் அழிச்சுன்னு வரான். அப்போ தாம்ராஜகன்யாம் ரதமாருருக்ஷதீம் ஜஹார கிருஷ்ணோத்ஷதாம் சமீக்ஷதாம் ரதம் சமாரோப்பிய சுபர்ண லக்ஷணம் ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவஹா. இப்படியாக அவளை தூக்கி ரதத்தில் வச்சுட்டு கண்ணன் வந்து வந்துடுறான் தன்னுடைய இடத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த வரைக்கும் ஆசுர விவாகமாக, ஒரு ராட்சச விவாகமாக வியாசாச்சாரியால் சொல்றார். அதுக்கப்புறம் நம்ம தேசிகன் பரம வைதிக சார்வபௌமரானதாலே இவர் இங்க சொல்றார், தம்பதிகள் முதல்ல துவாரகைக்குள்ள பிரவேசம் பண்ணினார்கள் ஆரம்பிக்கிறார். இந்த ருக்மிணி கல்யாணத்துல அவ பிரவேசம் பண்ணின போது என்ன இருந்துதான், அதுக்குள்ள இந்த தம்பி மூத்த பிரான் எல்லாத்தையும் பலராமன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான்னு சொன்னோம் இல்லையா, அந்த அக்னி வந்து இது வருது, குழம்பு விட்டு எரியுது. இந்த ருக்மிணி பிராட்டியை அழைச்சண்டு இந்த கண்ணன் உள்ள நுழையிற போது என்ன பண்ணித்தான், வலமாக அந்த அக்னியானது பிழமானது சுற்றித்தான். அது எப்படி இருந்தா, எப்படி இவருடைய ஒரு கவிதா சக்தி பாருங்க. தேசிகன் அந்த எடுக்கிறது, அந்த சுத்தினது எப்படி இருந்தா ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருந்துதான் கண்ணனுக்கும் பிராட்டிக்கும். முதல்ல உள்ள நுழையிறா பொண்ணும் பிள்ளையும். அப்ப நுழையிற போது ஆரத்தி எடுக்க வேண்டாமா? இப்ப எங்க நம்ம வந்து பொம்நாட்டிகள் தேடின்னு போது, அவ இப்பதான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கா, மேக்கப் போட்டு, அதுக்குள்ள கண்ணன் அழைச்சுன்னு வந்துட்டான். அப்போ அதுக்குள்ள ஆர்த்தி எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேண்டமே, அவ வரத்துக்கு நாழி ஆகும்னு இந்த அக்னியானது நாம முதல்ல முந்திக்கணும்னு இந்த அக்னி பிழமானது அந்த ஜுவாலைகள்லாம் வலது பக்கமா சுத்தி இவனுக்கு ஆரத்தி எடுத்தது அப்படிங்கிறார். சமேதி தஸ்தஸ்ய விவாகவன்னிஹி புரோதசா புண்ணிய கிருதக்ரிமேன பிரதக்ஷிணாவிருத்த சிகா கலாபஹ ராகேன நீராஜனம் ஹததான அப்படிங்கிறார் சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம். அற்புதமான ஸ்லோகம். அந்த ஜுவாலைகளானது விராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஆரத்தி எடுத்தது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். இது வந்து ஹாரத்தியாச்சு. அந்த கிரமத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன், இது உள்ள போயிட்டாக ரொம்ப நம்மளால் வெளியில வர முடியாது. அதனால இந்த விவாகாக்னியுடைய ஜுவாலையானது வலதுபுறமாக பிரதட்சிணமாக பண்ணது எப்படி இருந்ததுன்னா, தம்பதிகளுக்கு ஹாரத்தி எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு காமிச்சார். சரி, அடுத்தது லாஜஹோமம் நடத்தி எப்படி பாருங்க, நம்ம பிரக்கிரியில் என்னெல்லாம் வந்ததோ சுவாமி தேசிகன் காமிக்கிறார். லாஜஹோமம்னு ஒன்று நடந்தது. அதுல என்ன பண்ணால், ஆசாஸ்ய லாஜாஞ்சலி ஹோமபாஜா க்ஷேமாசிஷா கிஞ்சிதசேஷ ஹிருத்யம் அந்யோன்யமாகேகர ரஸ்மிதாக்ஷௌ அபஷ்யதாம் ஆதிம தம்பதீதௌ. அந்த ஆதி தம்பதிகளுக்கு இது பண்றா, லாஜஹோமம் பண்றாளாம். தன்னுடைய கணவனுக்கு தீர்க்கமான ஆயுஷை பிரார்த்திச்சு, தீர்காயுரஸ்தமே பதிர் ஜீவாது சரத சதம் அப்படின்ட்டு மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி லாஜமாகிற பொறியை அஞ்சலி ரூபமான கைகளினாலே அவன் தம்பதி ஜெகதாம்பதி என்கிற பாடு ஆதி தம்பதியாக இருக்கிறவர்கள் இந்த தம்பதி பண்ணுகிற இந்த ராஜஹோமத்தை பண்ணுவினார்கள் அப்படின்னு செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஊஞ்சல் பாடுறார். அது இருக்க வேண்டாமா? ஊஞ்சல்ல வைலக்ஷ்யடோலாம் இவ சம்ஸ்கிருதானாம் விலோச்சனானாம் பவ்ருதே விஹாரைஹி
தயோர் அனன்யா திச வைபவானாம் அந்யோன்ய ராஜீவ மதுவிரதானாம் அப்படின்னு இந்த திவ்ய தம்பதிகளுடைய கண் என்ன ஆச்சாம், இந்த இது ஆடுறதே ஊஞ்சல்ல ஆட்டு வைக்கிறா. பெருமாளும் பிராட்டியும் ஆடுறாளாம் ஊஞ்சல்ல காலங்காலத்தால. அந்த ஊஞ்சல் ஆடுறது எப்படி இருந்ததுன்னா வேற யாங்கேயும் காண கிடைக்காத இந்த தம்பதிகளுடைய கண்கள். அதுல இவா பார்த்துக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாளே, அது வண்டுகளுடைய பரஸ்பர பார்வைகள் மாதிரி இருந்துதான். இவா 2 பேரும் பார்த்துட்டது. அப்போ என்ன ஆச்சு, அந்த இவா கண் அசைவு அந்த வெட்கமாகிற ஊஞ்சல்ல ஏறி நீண்டும் சுருங்கியும் போதும் தான் இருந்துதான். இவ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது, உடனே அடுத்தவா பாத்திர பாராளு ஒரு லஜ்ஜப்படுறது, அப்படி அந்த காலத்தில் லஜ்ஜெல்லாம் இருந்ததோனும். ஆனால் பொண்ணும் பிள்ளை அந்த லஜ்ஜப்பட்டதுங்கிறது இவாளுடைய கண் அசைவிலேயே தெரிஞ்சுதான். எவ்வளோ இவாளை வெட்கம் பக்கத்தில் பார்க்குற மாதிரி பார்க்கறது, ஆனால் அடுத்தவா பார்க்குற போது ரொம்ப கௌரவமாக காம்பீரியத்தை காமிச்சுக்கிறது, இப்படிலாம் அனுபவிக்கிறார். அப்புறம் பாணி கிரகணம் அது சொல்றார். பரஸ்பரம் பாணி சரோஜயோகாத் பபூவதுஸ்து புலகாஞ்சிதாங்கௌ அவித்யதாம் அஸ்வித்யதாம் ச ஜ்வலனஸ்து மந்தைஹி அசூத தூமை ஹதிவாச மாத்திரம் அப்படின்னார். இது எப்படி இருந்ததா, பாணிகிரகம் பண்ணிக்கிறார். அவா என்னோ புதுசா அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறா மாதிரியும், முதல் அவளுடைய சரீர ஸ்பர்சம் அவளுக்கு ஏற்பட்ட மாதிரியும் புலகாங்கிதம் அடைஞ்சிட்டாளாம். அதை சுவாமி ஆளவந்தார் கேட்கிறார் ஸ்தோத்திரத்துல, என்னப்பா இதெல்லாம் நாடகம் நடத்துற? ச வைஸ்வரூபேன சதானுபூதயாபி அபூர்வவத் விஸ்மய மததானயா குணேன ரூபேன விலாச சேஷ்டிதைஹி சதா தவைவோசிதயா தவஸ்ரீயா. பர் உனக்கும் இந்த பிராட்டியிருக்காளே எல்லாத்துக்கும் குணேன ரூபேன விலாச சேஷ்டிதா, குணத்தாலையும் சரி இந்த ரூபத்தினாலையும் சரி எல்லாத்துக்கும் சதிருஷமானவர்கள் 2 பேரும். இதனால நீங்க உங்களுக்குள்ள பிளான் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு அவதாரத்திலையும் நீங்க 2 பேரும் பண்ணி ஒருத்தர் கைப்பிடிச்சிருங்க, அதுல ஒன்றும் குறவில்லை. ஆனா இன்னும் இந்த இதுல ஜென்மால தான் இப்பதான் நீங்க கைப்பிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு தடவை அபூர்வபத்து, இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. ஆஹா இப்படிப்பொழுது பிராட்டி கிடைச்சாலே நமக்கு அப்படின்னு ஒரு பெருமாளும் பேர்பட்ட ஒரு புருஷோத்தமன் நமக்கு கிடைச்சானு பிராட்டி இன்னும் புலகாங்கிதம் அடையிறேல, உங்களுக்கு இன்னும் ஸ்பர்சம் புதுசா அப்படின்ற மாதிரி அப்போதைக்கு அப்போது 6ஆவதமாகின்ற மாதிரி நீங்க ரொம்ப புலகாங்கிதம் அடையிறேன்னு இதை அனுபவிக்கிறார் ஸ்தோத்திரத்துல. அது மாதிரி இங்க ருக்மிணியும் கண்ணனும் கையை பிடிச்சின போது அவ உடம்புல ஒரு சிலிர்ப்பு இருந்துதான். முதல் ஸ்பர்சம் ஏற்படுற மாதிரி நன்னா இருக்கடா அவங்க நாடகம் அப்படின்னார் தேசிகன். அப்புறம் சப்தபதி நடக்கிறதாம், அதை காமிக்கிறார். சமந்திரகம் சாட்சினி ஹவ்யவாஹே சக்கியோச்சிதாம் சப்தபதிம் பஜந்தௌ ஸ்வசாசனேன ஸ்வயமன்வயஹதாம் ஆச்சாரமாகந்து கதம்பதீனாம் அப்படின்னா. இந்த அன்வேது விஷ்ணு ஸ்வயமித்யுதூரியே பிரியாம் பராதீன இவானுகச்சன்னு ஜாயாபதீனாம் ஜகதுத்பவானாம் பவ்யாம் தசாம் பாவேதி ஸ்மநாதா அப்படின்னு இருக்கு. அதாவது வதுவுடைய கட்டவரலை பிடிச்சு 7 முறம் வலம் வரணும். அப்படி வரபோது அக்னியே சாட்சியா வைத்து ஏகமிஷே விஷ்ணுத்மா அன்வேது துவே ஊர்ஜா விஷ்ணுத்வா அன்வேது இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனை பிரார்த்திச்சு அவனுக்கு ஆயுஷ கொடு, அவனுடைய பிரியாம இருக்கிற வேண்டியதை கொடு, இப்படிலாம் இந்த மாதிரி பல பிரார்த்தனைகளை வைத்து 7 அடிகள் வைத்தார்கள். அப்படி வேத வாக்கியங்களை கொண்டு 7 அடியை வைக்கிறானாம். இந்த வேத வாக்கியங்கள் யாரு? அபௌருஷேயமான வேதமும் இவனுடைய சாசனம் இல்லையா. ஸ்மிருதி ஸ்மிருதின் மமைவாக்ஞா எஸ்தாம் உல்லங்கியவர்த்ததேன்னு சொன்ன போது இவருடைய ஸ்ருதியும் ஸ்மிருதியும் இவனுடைய ஆஜ்ஞைகள் ஆயிற்று. அப்பேற்பட்ட தன்னுடையதானதே ஆன இந்த சாசனத்தை கொண்டு, சாசனமாகிற வேத வாக்கியங்களை கொண்டு 7 அடியை வைத்துக் கொண்டு இதை நான் சப்தபதியை பண்ணினான் அப்படின்னு சொன்னது. இதுல சாட்சாத் எம்பெருமான் அவன் விஷ்ணுத்வா அன்பேது அப்படின்னு முதலடியில குறைவற்ற அன்னத்தை பிரார்த்திக்கிறான். அந்த முதலடி வைக்கிற போது 2வது அடியில் ஆரோக்கியத்துக்கு, 3வது அடியில விரதங்களை குறைவர அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கும், 4வது அடியில் சுகங்கள் கிடைக்கணும், 5வது அடியில் பசுக்கள் இப்படி நிறைய திரவியங்கள் கிடைக்கும், இப்படிலாம் பிரார்த்தனை இருக்கிறதுல. இதெல்லாம் யாரு கொடுக்கறது? இதெல்லாம் கொடுக்கிறவனான எம்பெருமான் யாருடைய அதீனத்திலிருந்து கொடுக்கிறான்? இவனுடைய இவனுடைய ததிங்கித பராதீனாக இருந்து பிராட்டியுடைய பராதீனா இருந்து கொடுக்கிறான். அவன் பிரார்த்திக்கிறான், இதெல்லாம் எங்களுக்கு குறைவர கடக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி சப்தபதி பண்றாளாம். இதை சுவாமி தேசிகன் காட்டுறார். அதுக்கப்புறம் அக்னி பிரதட்சணம் பண்ற போது ஆத்மானமேவ ஸ்வயமக்னி ரூபம் பரிக்ரமைஹி பர்யசரத் சதேவஹ விஸ்வஸ்ய பாஹ்யந்தர நித்யவிருத்யா நகர்ம கர்த்தா ஜயேவ ஏஷாம் அந்தர்பகிச்ச தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகான்னு சொல்லித்தே அப்படின்னு மறைகள் சொல்றபோ, அது மாதிரி எவனொருவன் ஜகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் உள்ளும் புறமுமாக இருக்கின்றானோ அவன் எப்படி இன்னொன்றை பிரதட்சணம் எப்படி பண்றது? அவன் தான் எல்லாத்திலையும் உள்ள இருக்கான். அந்தர்பகிச்ச தற்சர்வம் அப்படின்றான். எல்லாத்திலையும் உள்ளுக்குள்ள இருக்கான். உள்ளுக்குள்ள இருக்கிறவன் எப்படி பிரதட்சணம் பண்றது? எதை பிரதட்சணம் பண்றது? அவன் தான் எல்லாத்துக்குள்ள இருக்கானே அப்படிங்கிற இது அந்த ஒரு இது தோன்றது இல்லையா. அப்போ எதை கடந்து இவன் பிரதட்சணம் பண்றது காமிக்கிறதுக்காக அக்னி ரூபமாக இருக்கிற தன்னை தானே பிரதட்சணம் பண்ணி கொண்டான். அக்னி பிரதட்சணம் பண்ணதை காமிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்படி இதை மாதிரி எதையும் பராத்மகமாகவே பகவதாத்மகமாகவே பண்ணணும் அப்படின்னு கைங்கரியத்தை செய்ய வேணும் அப்படின்னு காட்டுறதுக்காக இதை பண்ணினார் அப்படின்னு சொன்னார். பிரதட்சிணேன கிரமணேன தாபியாம் தத்தார்ச்சனோ திவ்ய வதூவராபியாம் நூனம் ததானர்ச்ச விகூர்ணனேன ஸ்வாந்தஸ்திதோ வன்னிரபி ஸ்வயம் தௌ. திவ்ய தம்பதிகள்
இந்த பரமபுருஷனாலும் பிராட்டியாலும் அப்ராகிருதமான இந்த உருக்கொண்டு இந்த பிரதட்சிணம் பண்ணப்பட்டு ஆராதிக்கப்பெற்ற அக்னிதேவன் தானும் பிரதட்சிணமாக தன் ஜுவாலையை சுழற்றினான் அப்படின்னார். இவா பிரதட்சணம் பண்றாளாம். உடனே ஆஹா இப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைச்சே, பெருமானே நம்ம திவ்யதம்பிகள் நம்மளை பிரச்சனை பண்ணான், இவன் தன்னைத்தானே ஒரு பிரச்சனை பண்ணி கொண்டான் அப்படின்னு ஆராதிச்சினான். தனக்கு அந்தரியாமாக இருக்கிற எம்பெருமானை தான் ஆராதித்து கொண்டான், தான் பிரதட்சணமாக வந்தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த அஸ்மாஸ்தாபனம் அப்படின்னு ஒரு இந்த அம்மி மிதித்தல் இருக்கு நம்ம இதில், அதையும் பண்ணிக்க விட சுவாமி தேசிகன் எத்தையுமே விடலை. தான் எப்பேற்பட்ட ஒரு வைதீகரத்தை காமிக்கிறத ஒரு கிரமம் விடாம, இந்த காலத்து வாத்தியாரம் நாழியாச்சு சொல்லி விட்டுடுறா. இல்லை அருந்ததி மத்தியானம் 12 மணிக்கு அருந்ததி பார்க்கறது, 1 மணிக்கு எப்போ தெரிய மாட்டோம் அப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணிவிடால. சுவாமி தேவி ஒன்றுத்தை விடாமல் அப்படி பண்ணி இப்படி நடக்கணும், ஒரு கல்யாணம்னா இது மாதிரி நடத்தணும் காமிக்கிறார். அம்மி மிதிச்சல், அம்மி மிதிக்கிறத காமிக்கிறார். தஸ்யாஹா சலீலம் சரணாரவிந்தம் காமி கிரஹீத்வா கர பங்கஜாபியாம் ஆஸ்தாபயத் யாம் திருஷதம் முகுந்தா சாபூத் ஸ்வயம் மௌலி மணிஸ்ருதீனாம். இந்த ரசிக மகோத்தமனான அந்த கண்ணன் அவன் என்ன பண்றான், தன்னுடைய திருக்கைகளாலே பிராட்டியுடைய திருவடிகளை பற்றி எந்த அம்மி மேல் வைத்தானோ அதுவே வேத சிரசுகளே விளங்கும் மணியாயிற்று அப்படின்னு காமிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். அதுக்கப்புறம் சிருஷ்டகிருத்தியா, கடைசியாக வந்து சிருஷ்டகிருத்தி இது பண்றமே, அந்த யாகம் பண்றமே, அதை வந்து காமிக்கிறார். யதத்ர கர்மண்ய யதாகிருதம் தத் சிருஷ்டம் கிரியாதக்னிரிதி ப்ருவாணா ஸ்வதேஜசா பாவித விஸ்வதேஜாஹ ஸ்வாஹாசகம் தேவம் உபாஸ்ததேவஹ. என்ன ஒரு அனுபவம் பாருங்கோ. கடைசியா நாம சொன்னா நியாயம், ஓம் அக்னிய நமஹ மந்திரஹீனம் தியாயினம் மந்திரஹீனம் உதாசனம் இப்படிலாம் நாம சொன்னா நியாயம். இதுல வந்து இதெல்லாம் நியூனத்தை வந்திருக்கலாம் இல்லையா, விசர்க்கம் இந்த மாத்திரையான நாம சொன்னா நியாயம். எம்பெருமானே பண்றான். அந்த கல்யாணத்தில் அவன் பிரார்த்திக்கிறானாம், இந்த கல்யாண விதத்தில் ஏதான நியூனாதிரிக்தமான காரியங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும், அதனால அந்த தோஷங்களை இந்த அக்னியானது நிவர்த்தி பண்ணியாகட்டும் அப்படின்னு சாஸ்திரோத்தமாக பண்ணினதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்னிதேவனை பிரார்த்திக்கிறானா, தான் பண்ணினத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்துட்டா தோஷ நிவர்த்தியை எவன் ஒருவன் பண்ணுகிறானோ, எல்லாருக்கும் பண்ணி வைக்கிறானோ, அவன் தான் பண்ணுகிற காரியத்தில் தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும், அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு எல்லாத்தையும் பூர்த்தியானதாக கொள்ளணும் அப்படின்னு கடைசியா என்ன இதை வந்து சொல்லி யானி தேஷாம் அசேஷேனாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கிருஷ்ண 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 கிருஷ்ணா அப்படின்னு அவனே அங்கே இப்படிலாம் பிரார்த்திக்கிறான். இதை சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிகிறது. விருத்த பத்னிகள்லாம் ஆசிகள் பண்றா. அவ எப்படி ஆசீர்வாதம் பண்றாளாம், போய் சேவிக்கிற போது ராமஸ்ய சீதேவ சீதாயிவ ராமஸ்ய சீதேவ ரமேவ விஷ்ணோஹோ அமுஷ்ய பூயாஸ்த்வமிஹைக பத்னி இத்யூசிஷோ யாதவ விருத்ததாரான் பிரீதாசயா பிரைக்ஷத சாசநாதா. இவனை வந்து நீ வந்து என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்றோம், திவ்ய தம்பதிகளா என்னைக்கு இருக்கணும் ஆசை பண்றோம். யார் மாதிரியா ராமஸ்ய சீதாயிவ, ராமனுக்கு எப்படி சீதை இருந்தாலோ, யார்கிட்ட சொல்றா, கிருஷ்ணன்ட்ட சொல்றா. ரமா எப்படி விஷ்ணுவுக்கு என்னைக்கு பிரியாம இருக்காளோ இல்லையா, அகலகில்லேனியவன் எப்படி இருக்காளோ அதை மாதிரி நீங்கள் இருவரும் இருக்க வேண்டுவது அப்படின்னு இவ ஆசீர்வாதம் பண்ற போது இவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாளா. நாங்க அப்படிதான் இருந்துருக்கோம், இப்ப நடக்கிறதுலேன்னு தெரியலையா அவனுக்கு, நாங்க அப்படிதான் இருந்துருக்கோம், இப்ப நாங்க பிரிஞ்சு வந்தோம் நினைச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துனாலாம் இந்த ருக்மிணி பிராட்டியும் இவ்வளவு. அதுக்கப்புறம் அருந்ததி தரிசனம் பண்ணி வைக்கிறார். இந்த டைம் வேகமாக ஓட்டினால் விடாம சொல்லணும் அப்படிங்கிறதா சொல்றேன். இப்படி ஒரு கிரமத்தை நம்ம சுவாமி தேசிகன் பண்ணி காமிக்கிறார். அருந்ததி தரிசனத்துல வரேன வந்தியேன சுராசுரானாம் மங்கல்ய சீமாந்த புவாச்ச வத்வா சமீக்ஷிதா பிரம்மசுதஸ்ய பத்னி சர்வைரபூத் சாதர தர்ஷனீயா. தேவாசுரர்களாலும் அனைவராலும் வணங்கப்படுகிற அந்த தேவதேவனான வரனான இந்த எம்பெருமான் கிருஷ்ணனானவன் மங்களங்களுடைய உச்சியாக இருக்கிற வதுவான ருக்மிணி, இந்த 2 பேராலையும் பார்க்கப்பட்ட வசிஷ்ட பத்னியான அருந்ததி, அவள் என்ன பண்ணுகிறாளாம், நாமளே இந்த என்ன பண்ணுவா கல்யாணத்துல எல்லாம் அருந்ததி பாருன்னு காமிப்பா. அருந்ததி நேரம் தெரிய மாட்டா. உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் காமிச்சு அது காமிச்சு இது தெரியுதுன்னா இது பக்கத்தில் தான் அருந்ததி அப்படின்னு காமிச்சு விட்டுருவா. ஆனால் இவளுக்கு மட்டும் எப்படி அப்படி பிரத்யட்சமாக தெரிஞ்சான்னா, அருந்ததி இப்பேற்பட்ட பிராட்டி இங்கே அவதாரம் பண்ணி பிராட்டி பெருமான கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளே, இந்த திவ்ய தம்பதியில் எப்படி இருக்கான்னு நாம சேவிக்கணும்ட்டு அவள் வெளியில வந்து காட்சி கொடுத்தாள் அப்படிங்கிறா சுவாமி தேசிகன். அதுக்கப்புறம் மகர்ஷிகள்லாம் ஆசீர்வாதம் பண்றா. மனுஷ்யதாம் மானயதோ விஹாரைஹி ஸ்வாமேவ தேவி முபயச்சதஸ்தே சமேததாம் மங்களமித்யுஷந்தஹ சத்யாசிஷஸ்தம் முனயசம்சு. இந்த பெரியவாளுடைய ஆசீர்வாதம் என்னுக்கும் வீணாகாது அப்படின்றதுனால தன்னுடைய சங்கல்பம் நல்லபடியாக நடக்கணும். அதுக்காக போய் பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாளாம், பெருமாளும் பிராட்டியுமாக. அப்போ அவ ஆசீர்வாதம் பண்றா. லீலைகள் செய்கிற இந்த மானிடத்துல மதிப்பு கொண்டு, ஏன்னா அவளுக்கு வந்து அந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் இவன் யாருன்னு தெரியும். அதனால இவனுடைய சௌலபியத்தை அந்த இடத்துல பாராட்டி, கண்ணா உன்னுடைய சௌலபியம் எங்களுக்கு தெரியும்,
இந்த லீலைகள்லாம் இந்த மாதிரி நீ தான் பண்ணுறேங்கிறது தெரியும். இந்த மாதிரி மனுஷ ரூபத்தில் மானிட ரூபத்தில் நீ வந்திருக்க. அதனால முன்னையே மனைவியாக இருக்கிற உனக்கு பிராட்டியாக இருக்கிறவளையே திரும்ப இப்போ மனைவியாக இந்த ஒரு ஜென்மாலும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறா இல்லையா? இப்படிலாம் உன்னுடைய சௌலபியத்தினால் நீ இன்னும் மேலே மேலே உன்னுடைய உன்னதியானது வளர்ந்து கொண்டே போகிறது, உன்னுடைய அனுகிரகம் பண்ணுகிறாய் அப்படின்னு சொன்னார். கடைசியாக 108வது ஸ்லோகம். இதுவும் ஒரு கோயின்சிடன்ஸ். அஷ்டோத்திரம்னு சொல்கிறோம். பெருமாளுக்கு நாம் இது நிச்சயமாக பண்ணுறது அஷ்டோத்திரம். அதில் 108வது ஸ்லோகத்தில் இந்த எம்பெருமானை வந்து கடைசியாக இவன் கல்யாணம் பண்ணிட்டா எப்படி முடிச்சா அப்படின்னு அந்த முடிக்கிறார். கல்யாண கட்டத்தை ருக்மிணி கல்யாணத்தை 108 ஸ்லோகங்களை முடிக்கிறார் சுவாமி தேசிகன். அத சமுதித ஹர்ஷைராதுருதோ மந்திரி விருத்தைஹி சுரபதி தயிதாபிஹி ஸ்தூயமானாபதானஹ ருச்சிமிவ நிரபாயாம் ருக்மிணீம் பிராப்ய ஹிருஷ்யன் யதுபதிரதி சக்ரே யஜூகாதிகாரம். இந்த தன்னுடைய மனோரதமே வடிவெடுத்தார் போன்ற ருக்மிணி. ஏன்னா இவனுக்கு என்ன மனோரதமோ அதை தான் முன்னாடியே சொன்னோம். வைப்ப ரூபேனன்னு சொல்கிறோம். ரூபேன இவனுடைய குணேன ரூபேன அப்படின்னு சொன்னோம். இவனுடைய மனசில் என்ன மனோரதம் இருக்கோ அதை நடத்தி கொடுக்க வல்லவள் பிராட்டி. இந்த ஒரு விஷயம் சொல்லணும். பெருமாளை விட பிராட்டி ஏன் நம்ம வந்து கொஞ்சம் வசதியாக சொல்கிறோம் அப்படின்னா, பெருமாளுக்கு என்ன இருந்தாலும் ரூல் புக்குன்னு ஒன்று இருக்குது. அவனோட தண்டதரத்துவங்கிறது அவனுக்கு ஒரு காரியம், அவன் பண்ண வேண்டிய காரியம். அவனுடைய தயை தான் அவனுக்கு வந்து சுவாபாவிகமான குணம்னு இருந்தாலும் தண்டதரத்துவம்னு ஒன்று இருக்குது. என்னதான் பிள்ளையை வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல தன்னுடைய ஸ்டாஃபா வச்சுட்டாங்க கூட ஒரு பாஸ் அவனுக்கு ரூல் புக்னு ஒன்று இருந்துருது. ஆனால் மிச்சவாலாம் தப்பு பண்ணா அவளெல்லாம் தண்டிச்சுட்டு பிள்ளை தப்பு பண்ணானா தண்டிக்காம இருக்க முடியாது. என்ன பண்றது? அவனுக்கு தண்டனையை கொடுத்துடுறது. அப்புறம் தானே ஆத்துக்கு போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி இன்னொரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு வேற விஷயம். ஆனா இந்த தண்டதரத்துவத்தை கூட இல்லாத ஒரு குணங்களை உடையவள் பிராட்டி. தயை மட்டுமே இருக்கிறவள். எதுக்காக பிராட்டியுடைய புருஷகாரம் தேவைப்படுறது நம்மளுக்கு அப்படின்னா, இல்லைன்னா பெருமாள் தண்டதரத்துவத்தால் நம்ம பண்ணியிருக்க தப்பு அவங்ககிட்ட எதிர்க்க இருக்கிற பாவத்தெல்லாம் முன்னாடி எதிர்க்க நிற்கிறேன் தண்டதரத்துவம் அவனுக்கு தூக்கி மேலே வாங்கிட்டு தானே நம்மளுக்கு தொலைஞ்சோம் நாம. அதுக்கு தான் பிராட்டியை கூட வச்சுருக்கானா. இந்த அப்பா என்ன பண்ணுவார், பையன் வந்து விளையாட்டு இப்போ பார்த்தா விளையாடிட்டு ஒழுங்காக படிக்காமல் தண்டமாக ஒரு மார்க்கை வாங்கிட்டு வருவான். அப்போ என்ன பண்ணுவார், அவன் அடிக்கணும்னு கோப்பம் தலை உச்சிக்கு போய்டும். இந்த அப்பாவுக்கு மாட்டுக்கு வந்தார் ரிப்போர்ட் கார்டை கீழ்ச்சி போட்டோ இல்லை 4 சாத்தி அடிக்க வேண்டியதானே. உடனே அம்மா கூடாரு, இங்கே வாடிங்க இப்படின்னு பக்கத்தில் எதுக்காக அம்மா கூப்பிடணும். இப்போ இவருக்கு கோபம் வருது, இவர் பையனை தண்டிச்சு அனுப்ப வேண்டியதானே. எப்படி இவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே என்னன்னா, ஐயோ இந்த பையன் கஷ்டப்பட்டு நம்ம அடிக்க வேண்டி தொலைச்சிருக்கேன், இந்த பையன் நம்ம அடிக்க வேண்டிய இதாக இருக்கே, இது மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் காம்பீரியத்தை குறைச்சிக்க முடியாது. இல்லை எனக்கு வந்து தம்பி நன்னா படிக்கிறான், ஏன்பா அண்ணா அதை தப்பு பண்ணா மட்டும் உனக்கு தப்பு இல்லை, நான் பண்ணா தப்பான்னு கேட்பான் அவன் வந்து. அதனால என்ன பண்ணுறது, தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கணும். அதனால இவன் தண்டதரத்தம்ன்ற தன்னை ரூலை காப்பாற்றிக்கணும். அதே சமயத்தில் இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அதெல்லாம் சரி ஒழிஞ்சு போ அப்படின்னு விட்டதான் இருக்கணும் அப்படின்றதான் இவனுக்கே. அதுதான் பெருமாளுக்கே நம்மளை வந்து தயையே பூத்துமே நம்மளுக்கு தண்டனை கொடுக்காம இருக்கணும்னா அவனுக்கு ஆசை. இருந்தாலும் தானே எப்படி பண்ணுறது, அந்த தண்டதரத்தம்னு ஒன்று இருந்துருது ரூல் புக்கில். அதனால பிராட்டியை கூட வச்சுட்டு அவள் என்ன பண்ணுவா, அவள் யார் தான் தப்பு பண்ணலை அப்படின்னு ஒரு சீதா பிராட்டி மாதிரி இது மாதிரி சொல்லி அவனுக்கு இது மாதிரி தண்டனை கொடுப்பா. போவோம் நம்ம பையன் தானே, அடுத்த தரத்தில் என்ன எழுதிடுவான், அடுப்பா இனிமேல் படிப்பான், இனிமேல் வந்து டிவியை கட் பண்ணிடுவோம், இப்படிலாம் சொல்லி எப்படி வந்து புருஷகாரம் பண்ணி அம்மா சொல்கிறானோ உன்னை இந்த தரம் விடுறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்குறானோ அதை மாதிரி தான் எம்பெருமானாலும் நமக்கு கிருபையை பண்ணுறான். பிராட்டி பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சமான பழைக்கிறோம். பிராட்டி பக்கத்தில் இல்லையோ நாம தொலைஞ்சோம் நாம பண்ணிருக்கிற பாப்பங்களுக்கு அப்படிங்கிறதுனால அதுக்காக சொன்னார். இவருடைய மனோரதமே உருவாக பிராட்டியாக வந்திருக்கிறவள் ருக்மிணி பிராட்டி. அப்பேற்பட்ட ருக்மிணி பிராட்டியை தாம் கல்யாணம் பண்ணிருந்தனால தன்னுடைய சங்கல்பமானது சபலமாக போகிறது. அப்படின்னா இவனுக்கு என்ன சங்கல்பம் இருக்க முடியும், மாடு மேய்க்கிறதும் வெண்ணையை தண்டதும் அவனுடைய சங்கல்பம். இந்த ஜெகத் ரக்ஷணம்ங்கிறது இவனுடைய சங்கல்பம். அந்த ஒரு அது வந்து ஒரு யாகம். அந்த யாகம் எந்த யாகத்துக்கும் பத்னி இல்லாமல் யாகம் நடக்காது இல்லையா. அப்போ இந்த ஜெகத் ரக்ஷணம்ங்கிற யாகத்தை தான் பண்ண வேணுமானாக்க இந்த ருக்மிணி அப்படிங்கிற ஒரு பிராட்டி தம் பக்கத்தில் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ருக்மிணி நம்ம கூட சேர்ந்துட்டா இனிமே நம்மளுடைய ஜெகத் ரக்ஷணமாகிற இந்த சங்கல்பமாகிறது சபலமாக போகிறது, பூர்த்தியாக போகிறது அப்படின்னு இவன் நம்ம தன் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு கொண்டான் அப்படின்னு 108வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் இவன் ருக்மிணி பிராட்டி ருக்மிணி கல்யாணத்தை அழகாக பண்ணி கொடுக்குறார் நம்மளுக்கு. இப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு இது நமக்கு அவகாச அபாவாத்து ரொம்ப குறைவாக நம்ம வேகமாக ஓட்டி சங்கரகமாக சொல்லிட்டோம். இதை வந்து யாத்வாபியத்தில் காமிச்சு கொடுக்க நம்ம சுவாமி தேசிகன் மட்டும்தான் ருக்மிணி கல்யாணம் இப்படி நம்ம காமிக்கிறார். அதில் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஏதோ ஒரு 10 ஸ்லோகத்தை மட்டும் எடுத்துட்டு சொன்னோம். கல்யாண கிரமம் எப்படி நடக்கிறது, என்ன ஒரு பிரக்கிரியை அப்படின்றதான் நமக்கு காமிச்சுக்கணும். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் ஆண்டாள் பாடுறக்கா வாரணமாயிரம் அப்படிங்கிறது தான். சற்றும் அதில் குறைந்தவர்கள் நம்ம சுவாமி தேசிகன் இப்படி காமிக்கிறார் வடமொழியில். இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இன்னைக்கு நமக்கு கிடைக்க பிராப்தமானது. நம்மளுடைய சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம், பூர்வாச ஆழ்வாராச்சாரிய அனுகிரகம், அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இங்கே கூடியிருக்கிற பாகவதாரோட திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி எழுத்தார்க்கு சிம்மாய கல்யாண விரதாலே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம வாதித்ய விசுரோகம் கமஞ்சாணபராக்கிர ஸ்ரீமான் வெங்கடநாதாரிச்சரம் விஜயதாம் புவி.